What's up, rascals? Before we get along too much further, இந்த பாட்காஸ்ட்ல முக்கியமா அடல்ட் தீம் இருக்கு, செக்ஷுவல் கான்டென்ட் இருக்கு, அப்புறம் ஸ்ட்ராங் லாங்குவேஜ், வார்த்தையெல்லாம் அப்படியே ஓடும். கெட்ட வார்த்தைனா அப்படி ஃப்ளோல வந்துட்டு இருக்கோம். Basically, it's for a matured and less sensitive audience. அதனால தான் listener and viewer discretion is advised. Alright, enjoy the show. What's up, ladies and gentlemen? Welcome to the brand new episode. Toss up. என்ன நாட்டிட்டே இருக்கீங்க? ஆடுறோம்டா ஒரு எக்ஸைட்டிங்கோட. டேய் நான் அவன் ஃப்ளோல போறதானே. திருப்பி சொல்லு. What's up, ladies and gentlemen? Welcome to the brand new episode of the Toss Up. என்ன அவனுக்கு நிறைய அந்த வைப்ரேஷன்ல போறேன் நானே. நீ வந்து இந்த பேஸ் எல்லாம் எடிட் பண்ணாங்கன்னா உனக்கு தெரியும். அந்த டிக் 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 டிக்னு ஏறும்ல. எங்க ஷோல்டர் டிக் 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 டிக்னு ஆடும். வர வர என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியல. நான் லூசு பூவா இல்ல நீ லூசு பூவா? அவங்க நீங்க தான்டா இல்ல நான் தான் லூசு பூ மாதிரி இருக்கு இந்த இடத்துல. ஸோ இந்த வாரம் வந்து மறுபடியும் உங்களுக்கு வந்து உங்க டாஸ் அப் மாமாவா அங்கிள்ஸா ஒன்னு தாத்தா மச்சான் இல்ல இந்த வாரம் மச்சான் நடந்துக்கும். நல்லா இருக்கு. இல்ல போன வாரம் பொண்டாட்டி சொன்னேன். சில பேர் வந்து படிச்சேன் நானு. என்ன படிக்கல. போன டைட்டில் எனக்கு என்னன்னு தெரியல. நம்ம எடிட்டர் வந்து உங்க ரெண்டு பேர் மட்டும் நல்லா பெருசா போட்டு எனக்கு மட்டும் மாமான்னு வச்சிருக்கான். அதான் உண்மை. ஐ திங்க் fire this editor man. ப்ரோ சூத்து மூடிட்டு கொஞ்ச நேரம் உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷன்ல இருக்கு. மறுபடியும் நாங்க வந்து எடிட்டருக்கு நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம் வேலைக்கு. நீங்க எடிட்டரா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ கம் ஜாயின் சைலோ ஷோ டீம். தம்பி இதான் அது. அப்ப நீ இப்படி இந்த வாட்டி நடுவில் உட்காந்துக்கல உனையோட பச்சை கலர் போட சொன்னா எல்லாரும் பச்சை போட்டு விட்டு. சரி இன்னைக்கு நம்ம ஒரு சிங்க்ல வந்திருக்கோம் யூனிஃபார்ம் மாதிரி. இன்னைக்கு நீ ஏன் கட்டப்பட்டு சட்டை போட்டு? இன்னைக்கு நீ ஏன் ஜிப்பா போடல? இப்பதான்டா அது டி-ஷர்ட் ஓரமா போய் அடிச்சிங்கப்பா. படி. I enjoy the comedy and யார் ரஸ் போட்டா இதுனே இதான். இதுக்கு தான் அப்பப்ப படிக்கணும்னு சொல்றேன். நிஷா Darshini. Hey, I enjoy the comedy and jokes, but the wife jokes sounds one kind. It's not funny. Slightly feels disgusting. Clearly Puvanan trying to avoid the topic, but Jeevan keeps saying it again and again. I enjoy the double meaning joke, but this wasn't nice at all. I don't know about others, but for me it's not good. ஓ பொண்டாட்டி கூட படுத்த மாதிரி பேசிட்டு மயிரே. அவாய்ட் பண்றேன் இப்படி. calm down. இல்ல அவனே இதோட கேவலமா என்ன பேசியிருக்கான். ஆனா ஆக்சுவலி வந்து அந்த எபிசோட்ல கேட்கும்போது எனக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. எடிட்டர் வெற்றிருப்பான்னு நினைச்சேன். இருந்தாலும் சாரி சார். ஆனா அதான் இல்ல நான் கேட்கும்போது எனக்கு ஐயோ என்னடா இப்படி இருக்குன்னு பண்ணும்போது தெரியல. பண்ணும்போது யாரு பண்ண பண்ணும்போது பேசும்போது actually I don't understand. உங்களுக்கு இல்ல பொண்டாட்டினா அவங்க பொண்டாட்டியோட நிஜமா போய் படுக்க போறேன் சும்மா பேச்சுக்கு. like I still have really go and sleep with his wife like that. No the thing is நம்ம பேசும்போது இது ஃபன்னியா இருந்துச்சா. பட் when you listen the thing is அது ரிப்பீட்டா பண்ணும்போது it feels like ரொம்ப இன்டுவா போயிட்டு இருக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா எனக்கு பொண்டாட்டி பிடிக்குது. என்ன பத்தி சொல்றீங்க? ஊராவட்டம் ஓகே இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். சொல்லி அவனுங்க என்னது என்னன்னா மச்சான ஒரு பழக்கம் இருக்கு. அவனுக்கு ஒரு விஷயம் வந்து யாராவது இரிட்டேட் இருந்துச்சா அதை பங்கியே பிரஸ் பண்ணி அவன் வேர்ஸ்ட் வரி வர வைப்பான். நீங்க அதை ரியாக்ட் பண்ணீங்கன்னா அவனுக்கு அது சாட்டிஸ்ஃபை இருக்கும். நீங்க ரியாக்ட் பண்ணாட்டி அவனே போடுறான் அப்படின்ட்டு அவனே விட்டுருவான். ஸோ அன்னைக்கு இது கார்த்திக் ஜெய்க்கும் இதான் நடந்துச்சு. அது ஒரு ஃபன் அவனுக்கு. நீங்க எது வேணாம்னு சொல்றீங்களோ அதான் நான் பண்ணிட்டே இருப்பேன். ஒரு சைக்கோங்க. நீங்க வந்து இத்தனை நாளுக்கு இந்த கிறிஸ் வந்து பேய்க்கு தான் பாத்தீங்க. நான் ஒரு சைக்கோ. இந்த இது ஹாரர் பாட்காஸ்ட் இருக்கறனால வர மாட்டேங்குது. ரொம்ப பேர் தெரியல. இது தெரிஞ்சுனா விட்டுறா சாமி. எவ்வளவு பட்டிருப்போம். ஓகே இல்ல இந்த மாதிரி நீ சைக்கோ டார்ச்சர் நான் ஒருது கூட அந்த சைக்கோ டார்ச்சர் யாருக்கும் பண்ணதே இல்லை. ஏன் சொல்ல மாட்டேன். நான் யாருக்கும் எதுவும் பண்ணுவேன். நான் சும்மா வாட் இஃப் நான் இந்த மாதிரி பண்ணா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்கேன். அது கொஞ்சம் சைக்கோ தனமா இருந்தா நான் பண்ணது. இதுல ரொம்ப அடி வாங்குறது ஷயன் நம்ம ப்ரொடியூசர். ஓகே அடுத்து டாப் கமெண்ட் என்னது? Editor bro, I think Toss Up itself needs a badass title card. அப்படினா Toss Up கே அந்த டைட்டில் கார்டு வந்து ஒரு badass வேணுமா? ஓகே இது சொன்னது வந்து badass boy rules. அவங்க பேர் கண்டே அவன் badass போட சொல்றான். badass டைட்டில் எப்படி? உனக்கு இந்த தடவை டைட்டில் கார்டு எதுமே இல்லடா.
போட்டானா? இது என்னது? இஷா குமார் 3900. My jaw dropping during towel scene. யோ யாரு நீ? மைண்ட்ல அழகிய லைலான்னு சாங் வந்துச்சா? ஓ ஆனா அது காது தொடை வந்து அது நான் இன்னும் நீ நீ ரொம்ப டவல் கட்டியிருந்தல ஸோ யூ ஷோட் அவனை இன்னைக்கு டவல் போட்டிருக்கான்னு இவன் சொன்னான். ஸோ யூ ஆமா நான் டவல் போட்டிருக்கேன்னு சொன்னேன். அந்த டவல் கொஞ்சம் ஓப்பன் ஆயிருச்சு. உண்மையிலே டவல் கொஞ்சம் ஓப்பன் ஆயிருச்சு. இல்லை அந்த அளவுக்கு பெருசாக தெரியல, ஆனால் தொட தெரிஞ்சிச்சு. தொடையே பெருசா இருக்கட்டா நேத்துக்கோ. ஓகே, Poovenan's title card was amazing. Great job editor. Love you guys. இது சொன்னது வந்து என்னது? ஜீன் சோனிலியா சோனிலியாவா? தெரியலடா. ஜீன் சொன்லியூ. அப்போ சைனீஸ் சைனீஸ் தமிழ் தெரியுமா? உனக்கு என்ன டைட்டில் கார்டு போட்டான்? கண்ணு மட்டும் வந்து ரொம்ப சிம்பிளா இதுல வருமே, கண்ணு லியோல வருமே. ஓ உனக்கு லியோ அந்த அளவுக்கு எதிர்பார்க்காத. கண்ணு மட்டும் ஒரே கண்ணு இப்படி வந்துட்டு ஜேம்ஸ் பாண்ட் தான் உன வச்சது எனக்கு அப்படியே உட்காந்து ரெட்ரோ மாதிரி உடக்காட்டி இன்னும் மாசம் actually மாடு போட்ட சத்தம் வச்சா. அவன் கட்டம் போட்ட சட்டைன்னு வந்து அதான் போடணும். என்ன தெரியுமா ஸ்பெல் போட்டிருந்தா? காட்டம் போட்ட சாட்டை. நான் பார்த்துட்டு காட்டம் போட்ட சாட்டையானு. கட்டம் போட்ட சட்டைங்க இருக்கு. காட்டம் போட்ட சாட்டைன்னு காட்டுல சாட்டையில அடிச்சிருக்காங்க. ஓ ஊரு சுற்றும் பஸ்ல இப்படிதான் அவனை சாட்டையில அடிச்சிருப்பாங்க. சாட்டை எல்லாம் அடிக்கல. பார்த்துட்டு காட்டம் போட்ட சாட்டையா என்னது இது? அடுத்து அவர் வந்து இனிமே பூவன் வந்து கட்டம் போட்ட சட்டை இல்ல, காட்டம் போட்ட சாட்டை. காட்டம் போட்ட சட்டை. அதான் இனி வந்து பச்சை பச்சையா வந்திருக்காரு. எஸ். என்ன வேற என்ன இருக்கு? இதுக்கு மேல எல்லாம் செம்ம டைட்டில் கார்டு செம்ம. மீன்வாயில் ஜீவன், கிறிஸ், மைண்ட் வாய்ஸ், தம்பி. இது என்ன? இது ஒரு டைம் லைன் போட்டிருக்காங்க. Chris out here acting brave, but you just, he's the type to run if a ghost says hi politely. Man probably sleeps with the lights on after every episode, but real talk, the way he controls himself and stay brave after everything he's been through. Man respect, that's the growth. After they give one full Chris origin story. அது பரவாயில்ல, அது அவங்க இஷ்டம், என்னென்னமோ நினைச்சிட்டு போலாம். Chris jokes a lot, but behind the humor, the real courage, Chris ain't scared anymore, he's owning it now. Behind all the ghost flirting joke, Chris is really someone who turned into fear into strength, but it's funny, but it's also inspiring in his own way. இதுக்கு மேல உங்க கொஞ்சம் சப்பனமா? இல்ல இது வந்து எனக்கு ரொம்ப டச்சிங் ஆச்சு. ஏன்னா நான் எதுவுமே என்னை பத்தி சொல்லது இல்ல, பட் அவங்க வந்து அவ்வளவு சொல்லி இருக்கிறாடா. சொல்லிருக்கேனா? எல்லா எபிசோடும் ஒன்ன பத்தி தான்டா சொல்லிருப்பேன். எல்லாரும் திருப்பி சொல்லுங்கன்றாங்க. இல்ல அந்த கதை அந்த கதையெல்லாம் இல்ல நீ வந்து எப்படி வந்து இதெல்லாம் வந்து பெருசா நினைக்கல. இதெல்லாம் எனக்கு சப்ப மேட்ரு, எனக்கு பேய்லாம் வந்து போடணும் அப்பெல்லாம் அதான் அது ஒன் ஆஃப் த கேரக்டர் மாதிரி. சோ அந்த மாதிரி சொல்லி சோ உன்னை வந்து கிறிஸ்லாம் வந்து இதெல்லாம் சர்வசாதாரணமா. ஆனா இது வரைக்கும் நான் வந்து எங்கேயுமே பயம் இல்லைன்னு சொன்னதே இல்லை. நான் வந்து பேய் வந்து ஃபேஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். அதனால பயம் இல்லைன்னு அர்த்தம். யுவர் ஆனர், நான் கண்டிக்கிறேன். யுவர் ஆனர், அப்ஜெக்ஷன் மை லார்ட். இத ஸ்கூல் போய் படிக்கணும்னு சொல்றது அது பேர் தான்டா பயம் இல்ல. திங் இஸ் உனக்கு பயம் இருக்கும். இப்ப நீ வந்து பஞ்சி ஜம்பிங் பண்றேன்னு வச்சுக்க, உனக்கு கண்டிப்பா அது பயம் இருக்கும். அவனுக்கு கண்டிப்பா பயம் இருக்கும்டா. ஆனா நீ ஜம்ப் பண்ணியே பண்ண மாட்டியா? பண்ண மாட்டான்டா. பயம் இருக்கிறவன் முதல்ல பஞ்சி ஜம்பிங்கே போக மாட்டான். பட் யூ ஆர் ஃபேசிங் இட். Do I even need to face it? What do I have to face something that I know? அவன் பண்ண மாட்டானே எனக்கே தெரியும். அங்க ஒரு 100 மீட்டருக்கே பயந்தான்டா. shit go hey fuck எனக்கு ஒரு பயம் இருக்கு, ஆனா நான் ஃபேஸ் பண்ணுவேன். கேளு நான் உனக்கு சொல்றேன். நீ பஞ்சி ஜம்பிங் சொன்னதால நான் சொல்றேன். ஓகே, nowhere in this fucking world would I pay money to jump from a building where I can get killed by instantly. I don't need to face my fear. அந்த மாதிரி அது வந்து நீ சாக மாட்ட. அது கயிறு நீ பிடிச்சி இழுத்துரும். இப்படிக்கலனா பிடிச்சா போய் சேர வேண்டியதான். அதே மாதிரி தான் நம்ம ஊர் சுற்றும் பாய்ஸ்ல கரப்பாங்குச்சி ஃபார்முக்கு போகணும் தெரியுமா? நான் கால் எடுத்து உள்ள வச்சேனா பாரு கற்பம் வச்சு கொள்ளாதோ நீ. இருந்தாலும் நாங்க சொல்றதுலாம் நிஜமா அந்த சாவுற நிலைமையில இருக்கு. நீ சொல்ற பேய் செத்து போய் அது உட்கார்ந்து இருக்கு. எங்கடா சாவு நிலையில இருக்கு அவன் சொல்றது? ஒருத்தர் கர்ப்பமுச்சி உன்னை பார்த்தா பயம் பண்ண இல்லையா? கர்ப்பமுச்சி எனக்கு கர்ப்பமுச்சி பார்த்தா பயம் இருக்கு. ஆனா நான் கர்ப்பமுச்சியில வீட்டுல வாழ்ந்ததுனால கர்ப்பமுச்சி எனக்கு பழக்கமாயிடுச்சு. கர்ப்பமுச்சி உன் வீட்டுல வாழல, நீ தான் கர்ப்பமுச்சி வீட்டுல வாழ்ந்திருக்க. உன் வீட்டை பார்த்தா கர்ப்பமுச்சி வீட்டு மாதிரி தான் இருக்கு. அது கர்ப்பமுச்சி வந்துட்டான்டா. என்ன இன்னைக்கு இவன் தான் ஓனர் கொஞ்சம் சார் நான் தான் வீடு ஓனரு. உங்க சித்தப்பா நேத்து தான் கொண்டுட்டேன் படுத்து திரும்பும்போது. தெரியும் அந்த ஆள் அன்னைக்கு ஜம்பிங் பண்ணி இருந்துச்சு, அதனாலதான் நீ சூனி வச்சிருந்தேன், நீ முடிச்சிட்ட. நாங்கெல்லாம் ஃபேஸ் பண்றது வந்து இஸ் a rational fear. நீ ஃபேஸ் பண்றது ஒரு irrational fear. அதனால தான் நான் அது பயம் இருக்க கூடாதுன்னு சொல்றேன். அதுக்கு பயம் இல்லாம இருக்கலாம்டா. நானுமே ஒரு ரூல் போயிட்டு
எனக்கு பேய் பார்த்தா பயம், பேய் வான்னு சொன்னா அது வந்துருமா? பேய் வராது. வராத ஒரு விஷயத்துக்கு நீ இவ்வளவு தைரியமா இருக்க. ஏன்னா நீ வராதுன்னு நினைக்கிற, நாங்க அப்படி இல்ல, கண்டிப்பா அங்க இருக்கோம், நம்புறோம். அதை ஃபேஸ் பண்ணணும். இருக்கும் போது நான் ஏன் ஃபேஸ் பண்ண போறேன்? இப்போ ஒருத்தன் நாக்கால உட்காந்துருக்கான், நாக்கால எம்டியாவா இருக்கு, அதுக்கு நான் தள்ளி வச்சு நான் உட்காருவேனா? நோ நோ, நீ உட்கார் போற. இப்ப இவ்வளவு சொல்றேன், ஒரு கொலைகாரன் வந்து ஒரு கெனிபிலிஸ் வந்து நம்ம கூட ரூம்ல இருக்கான், அதுக்காண்டி அவன் பக்கத்துல கட்ட என்ன மச்சா இப்படின்னு கட்டி பேசிட்டு இருப்பான். அவன் நல்லா பேசுவான். ஆமா நல்லா பேசுவான், அதுக்கப்புறம் கடிச்சு எடுத்துருவான். அவன் கடிப்பான்ல, அவன் கூட சேர்றதுக்கு நான் எதுக்கு பண்ணுவேன்? ஏன்டா? ஃபேஸ் யுவர் ஃபியர். இல்ல டேய், ஃபேஸ் யுவர் ஃபியர் இல்ல, கேட்டல் சுடுதுன்னு சொல்லி கை தொட்டா சுடும் தானே, திருப்பி கைப்பியா? டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? நீ ஒரு பேய் வீட்டுக்கு போறது அது பயம் இல்ல. Okay. பேய் வீட்ல பாம்பு இருக்கும் பாரு, அது எனக்கு பயம். பேய் வீட்ல இருந்து கொக்ரோச் இருக்கும் பாரு, அது அவனுக்கு பயம். வித்தியாசம் இருக்கு. நீ இதுக்கு ரெண்டுக்கும் பயப்பட மாட்டேன். இல்லாத ஒரு விஷயத்துக்கு வந்து அடியே என்ன பாப்போம். பாம்பே வந்து இப்ப நீங்க தானே சொன்னீங்க பேய் பார்த்த பயம்னு. ஆமா, நான் இல்லாத ஒரு விஷயத்தை தான் பயப்பட மாட்டேன்னு சொல்றேன். நான் இருக்கிற ஒரு விஷயத்தையும் இல்லாத ஒரு விஷயத்தையும் எனக்கு பயம் இருக்கு. எனக்கு வந்து பேய் வந்தா நான் இப்பயே சொல்றேன், நான் வந்து பேய் வந்து ஜேபியில் பார்த்தேன்னா அடுத்த நிமிஷத்துல அமெரிக்காவில் உட்காந்துருப்பேன். நான் பேயை பார்த்தேன்னா அடுத்த வரையும் சொர்க்கத்துல உட்காந்துருப்பேன். ஏன் பேய் அடிச்சுமா? பேய் அடிக்குமா நான் அடிக்கணும்? சொர்க்கத்துல ரெண்டு பேர் ஒரு ஆள் கன்ஃபார்ம் போகணுமா இல்லையா? சரி சரி. நம்ம பேசின பேசுக்கு நம்ம சொர்க்கம் போகணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் doubt தான். சார் யார் சார் சொர்க்கத்துக்கு வந்திருக்கோம்? சொர்க்கம் யூ நிலுங்க, உங்க ஜாதகம் திறந்து வைப்போம். ஜாதகம் தேவையில்ல, பேரை பார்த்தாலும் தெரியும். நீங்க முதல் லிஸ்ட் ஹெல்ல இருக்கீங்க சார், உங்களுக்கு தான் வெயிட் பண்றாங்க. வாண்டட் லிஸ்ட்ல போட்டுருக்கோம். அதான் என்ன பார்த்து நீ தான் அந்த பொண்ணட்டியாளு அப்படியே இருக்கு. அந்த மாதிரி என்ன தெரியுமா சொர்க்கத்துல என்ன தெரியுமா, நரகத்துல என்ன தெரியுமா, பொண்டாட்டி தான் ஒண்ணு பிடிச்சிருக்கு, தொடப்ப கட்டையில பொண்டாட்டி எல்லாம் அடிப்பாங்களே, அதான் உனக்கு அந்த பனிஷ்மெண்ட் வந்து எல்லா பொண்டாட்டியும் அடிச்சுட்டே இருப்பாங்க. அப்படி அது ஹெல் மாதிரி தெரியும். இல்லடா, இருக்கிற இடத்தையே நம்ம சந்தோஷமா வச்சுக்கோல. அப்புறம் லூசி வருவாங்க, ஏமா ஜோக் என்ன பண்ண சொன்ன, அவன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். வேணாம் வேணாம் வாங்க அங்கிள் விளையாடு. பத்தல உன்னும் கத்துறான். யாரு? இல்ல இந்த லூசி சொல்றாரா? லூசி வந்து அவங்க அப்பா விட்டா. லூசி வந்து ஸ்கார்லெட் ஜோஹான்சன்டா. லூசிஃபர்ரா? ஒரு சுருக்கி லூசி கூப்பிடுங்க. லூசி. நான் ராவடனை சுருக்கி ராஃப்னு கூப்பிடுவேன். ஏய் நல்லா இருக்கு. ராஃப் சார் ரோ. ராஃப். ஏய் ஓ. ராமர ராமரா ரேம் ரேம் எத்தனை ரேம்? 32 GB சொல்லி அது கீழ வர. அப்ப சீதாவை சீதாவை தா. நான் சொல்ல அவன் தான் சொன்னா. சரி, இன்னைக்கு என்ன கதை எடுத்துருக்க? நீ நாங்க உங்ககிட்ட கேக்குறதா அப்படி திருப்பி போட்டா கதை இங்க வந்துருமா? இவரே நம்ம வந்து இன்னைக்கு வந்து பூனொண்டு ஆரம்பிப்போம். ஏன்னா வந்து என்னது அது பேர் இன்னும் புள்ளியார் சொல்லி புள்ளியார் சொல்லியே நாங்க சரி ஓகே பரல, நானே ஆரம்பிக்கிறேன் பிள்ளை சொல்லி போட்டு கதையை. ஸோ எப்படி நான் வந்து எல்லாத்துக்கிட்டே சொன்ன தயவுசெய்யும் கதையை அனுப்புங்கன்னு. அதனால வந்து என்னது ரெடியா இருக்கியா எங்க வெட்டுறதுக்குன்னு? இன்னைக்கு எடிட்டருக்கு நான் வந்து வேலையை கொடுக்குறதா பாரு. செம்ம சிம்பிள் கதை, எப்படி சொல்ற மாட்டேன். அப்படி சொன்னா இந்த எபிசோட்ல நீங்க பூன கதை எப்படி சொல்றான்னு பாட்ட பாருங்க. நீங்க கேக்குற கதை வந்து 20 மினிட்ஸ் இல்ல 15 மினிட்ஸா இருக்கும். நான் சொன்ன கதை 2 ஹவர்ஸ் அவனோட மட்டுமே. ஆக்சுவலி அவனோட கதை மேல வந்து மினிமம் 45 மினிட்ஸ் போகும். ஆமா 45. நீங்க கேக்குறது 20. அதான் நீங்க பாத்தீங்கன்னா கதை சொல்ல நாங்களே தொங்கி போயிடும். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு காலர் தான் வந்து காலர் சொல்றத ஒரு ஃபாலோவர் தான் கதை அனுப்புனாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நடந்த ஒரு அனுபவம்டா. இந்த பர்டிகுலர் காய் வந்து காய்ல டிஎம் பண்றாங்க. இது ஒரு காய் தான் எனக்கு அனுப்புனேன். ஏன் இப்படி சாக்கா பாக்குற நீ? நீ காய் டிஎம் படிச்சதே இல்ல. படிப்பேன் அவங்க கதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நான் மெயினா வந்து கண்டென்ட் தான் பாக்குறேன். நான் நம்பல அது பொண்ணாதான் இருக்கும். நம்ம கிட்ட வாங்குறதுக்கு இல்ல உண்மையிலே அந்த பையன் தான். அவன் என்ன பண்ணிருக்கானா, ஏன் மாத்திர உண்மையில ஏன் மாத்திர. ஸோ இவங்க வந்து இவன் வந்து ஃப்ரெண்ட் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கான். ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு நாள் ஓகே நம்ம கெட் டுகெதர் பண்ணலாம்னு சொல்லி வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் இல்லைலாம். ஸோ பார்ட்டி பண்ணிட்டு 3 பேருமே காய்ஸ். ஸோ வீட்டில் தங்கியிருக்காங்க. ஸோ விடிய நைட்டு வந்து அந்த பிளே ஸ்டேஷனு படம்லாம் பார்த்துட்டு என்ன மாதிரி படம் அந்த அளவுக்குலாம் சொல்ல வி வாட்ச் மூவி பிளே கேம்ஸ் அப்படி தான் போட்டுருந்துச்சு. ஸோ பார்த்து முடிச்சுட்டு இல்ல பிளே கேம்ஸ்னா பிளே ஸ்டேஷன் ஊனோ அந்த மாதிரி கேம்ஸ்.
ஒன்னு ஆளுத்துக்குலாம் கேம் விளையாடலாம். இல்ல அந்த கேம்ல ஓ அது தெளிவா சொல்லணும். ஓகே ஓகே. அவங்க ஊர்ல வந்து நான் நார்மலா அந்த மாதிரி கேம் தான் விளையாடுவேன். ஜெனரலா சார் நாங்களாம் கெந்திங்கல்ல போனா ஓஜா போட்டு விளையாட மாட்டோம். ஜெனரல் தெரியுமா, பிரைம் மினிஸ்டர் வந்து ஜெனரலா நான் வந்து மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லுவாங்க. அது general. வந்து வீட்டுல உட்காந்து ஊஜா விளையாடுறது அது பர்சனல் விஷயம். நான் வீட்டுல உட்கார்ந்தேன். இது ஜெனரல், இது பர்சனல் விஷயம். நான் உனக்கு என் சொந்த தெரியாதா? வீட்டுல விளையாடலையே. நான் சுடுகாட்டுல போய் விளையாண்டேன். அப்ப அது ஜெனரல் தானே. ஆனா நீ பர்சனலா எடுத்து போய் விளையாண்டுகிட்டு இருக்க. இதே அந்த பிரைம் மினிஸ்டர் நான் போய் சுடுகால போய் ஊஜா விளையாடுறா, அது பர்சனல் விஷயமா இல்ல ஜெனரல் விஷயமா? அது ஜெனரலா நேஷனல் நியூஸ் ஆயிருக்கும் அது. என்ன பர்சனல் எடுத்தா நீங்க என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே ஓகே ஓகே. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, அது வந்து 2 மாடி வீடு. ஸோ இவன் வந்து என்ன பண்ணிட்டான், ஆளாளுக்கு ஒரு ரூம் எடுத்து படுத்து தூங்கிட்டாங்க. ஸோ அவன் சொன்னா நைட்டு வந்து ஒரு 1:30. ஸோ அந்த வீட்டில் வந்து தே சுவிட்ச் ஆஃப் ஆல் த லைட். ரூமில் அந்த டேபிள் லேம்ப் லைட் மட்டும் தான் வந்து எரியும். ஓகேவா? ஸோ இவன் வந்து என்ன சொன்னா, நான் படுக்கும் போது அவனுக்கு வந்து ஒரு கனவு வந்துச்சான். ஓகேவா? என்னமோ நீ சொல்றது கதையை பார்த்தா நம்ம இவன் ஜியோ வீட்ல உட்காந்துட்டு இருக்க கதை மாதிரி இருக்கு. அவன் வீட்ல தான் பிளே ஸ்டேஷன் இருக்கும், அவன் ரூம்ல போய் உட்காந்துட்டு இருப்போம், லைட் டேபிள் லேம்ப் இருக்கும். மற்றவங்க வீட்டில எல்லாம் டேபிள் லேம்ப் பிளே ஸ்டேஷன் இருக்காதாடா? இல்ல ரிலேட்டபிளா இங்க இருக்க கதை அப்படி இருக்கு. அந்த கதையில வந்து அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு இந்த வேலை நடந்துச்சு. நான் பாத்ரூம் போயிட்டு வரும்போது எல்லாமே தானா நடந்துட்டு இருக்கோம். இப்போ நான் கெஸ்டா? ஸோ வந்து அவனுக்கு வந்து ஒரு கனவு வந்துச்சான். அவன் என்ன சொன்னான்னா, அந்த கனவுல வந்து he saw the room. அவன் தங்கியிருந்த அந்த ரூம் வந்து அவன் கனவு தெரியுது. ஸோ என்னன்னா, அவன் தூங்கிட்டு இருக்கும்போது he heard யாரோ வந்து விஸ்பர் பண்ணுறாங்க. யாரோ விஸ்பர் பண்ணி வெளியே பேசியிருக்கும் போது இவன் என்ன பண்ணியிருக்கான், இப்படி படுத்திருந்தவன். ஸோ அந்த ரூமோட பிளேஸ் பண்ண எப்படி இருக்குன்னா, பெட் முன்னுக்கு வந்து கபட்டு, இங்கே வந்து விண்டோ இருக்கும். அண்ட் தென் அவனோட ரைட் ஹேண்ட் சைடில் தான் வந்து அந்த டா கதவு திறந்து வெளியே போகிற டா. ஸோ அவன் வந்து அந்த விண்டோ ஃபேஸ் பண்ணி இப்படி திரும்பி அவன் தூங்கிட்டு இருந்தான். ஸோ ஹி ஹர்ட் சிகரெட் இருக்கா சிகரெட் கேட்டிருப்பான். அது அந்த விஸ்பர் இந்த மாதிரி அவனுக்கு கேட்ட காண்டாம ஏன்னா எனக்கு கேட்டிருக்கேன். ஆமாவா? சிகரெட்டை பாத்தியா, சிகரெட் தூங்கி இருக்க மயிலாண்டி பேய் புண்ட மாதிரி இது காதுல பேசிக்கிட்டு இருக்கேன். தப்பி ஒண்ணு நினைச்சுக்கிறதா கிடைச்சப்ப அது எங்கேயாவது கடக்கம் கருமாந்திரம். என்ன ஏன் அனுப்பி விடுறேன்? குடுத்தியா இல்லையா? என்னமோ என்னத்துக்கு கொடுத்த சிகரெட் குடுத்தியா இல்லையா கேட்டேன். இல்லடா, அவன் பாட்ட தேடிட்டு எடுத்துட்டான். என்ன சிகரெட் பெருசா இருக்கு? அது திருட்டு இல்ல, சுருட்டு. திரும்பிட்டான். இது வெறும் கற்பனை. கிறிஸ்டிக்கு லைஃப்ல அது மாதிரி நடக்கல. ஆமாதான்டா? நடக்கல. சொல்லுடா, நான் உனக்கு கீழே டிஸ்க்ளைமர் போட்டுக்கிட்டு இருக்கேன். இது ஜெனரல் விஷயமா இல்ல பர்சனல் விஷயமா? இல்ல நீ சொல்றத பார்த்தா நம்ம கூட நடந்த மாதிரியே சொல்ற. நான் வந்து சிகரெட்லாம் பிடிக்க மாட்டேன். நான் சிகரெட்லாம் பிடிக்க மாட்டேன். பிலிப்ஸ் அவ்வளவுதான் உனக்கு. ஸோ அவன் வந்து யாரோ விஸ்பர் பண்ற மாதிரி கேட்டிருக்கு. ஸோ அவன் என்ன பண்ணா, தூங்கி எழுந்திரிச்சு இப்படி வந்து அந்த ஏன்னா விண்டோ ஃபேஸ் பண்ணியிருந்தால கதவு ஃபேஸ் பண்ற மாதிரி இப்ப திரும்பி இருந்தான். திரும்பினோடனே he saw ஹால்வே, அந்த பாத்வே வந்து லைட் திறந்துருக்கு. விஜய் கலர் லைட் வந்து அந்த கதவுல வந்து அப்படி அடிக்கும் தெரியுமா, வெளியே லைட் திறந்தானா. அவன் அப்படி பார்த்துட்டு என்னடா லைட் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன இதோட கதவு வந்து அவன் திறக்க போறான். 2 கால் வந்து அந்த கதவு கிட்ட அப்படி வெளியே நிக்குது. அப்படி இவன் வந்து நினைச்சான், அந்த கதவு வந்து ஈஸியா அந்த நீ கதவு மூடுனா வெளியே அந்த லைட் வந்து கீழே அந்த கீழ தெரியல அந்த ஷேடோ. ஸோ 2 கால் யார் நிற்கிறாங்க. ஸோ அவன் கதவு திறக்க போகிறான், அந்த கால் நிற்கிது. ஸோ ஹி தாட் யாராச்சும் நின்னாங்கன்னா ஒன்று கதவு தட்டுவாங்க, இல்லை டான் ஆப் வந்து கதவு திறந்து உள்ள ட்ரை பண்ணுவாங்க. எதுவுமே பண்ண அவன் நேராக வந்தா கால் நிற்கிது, இவன் நிற்கிறான். அப்படியே யார் ஃப்ரெண்டாக இருந்தால் கதவு தட்டு உள்ள வந்துருப்பான். ரொம்ப நேரமாக அப்படியே அந்த கால் மட்டும் அங்கேயே நின்றுட்டு இருக்கு. தென் ஹி ஹர்ட் a voice calling his name. அவன் பேரை கூப்பிடுறாங்களா இந்த மாதிரி. அவன் பேர் இன்னும் பேர் பண்ணிட்டேன், பேர் பண்ணிட்டேன். நம்ம ஒரு பேர் போடுவோம். கிரேஸ் வச்சுக்குமே, கிரேஸ் அந்த மாதிரி. சிகரெட் இருக்கா கிரேஸ்? இருக்கு ஒண்ணே. அப்ப நீ அப்பதான் ரெஸ்பாண்ட் பண்ணிருக்க நீ அவன்கிட்ட. ஸோ அவன் வந்து அந்த பேரை கூப்பிட்டோன்னே ஹி ஓக்கா எந்திரிச்சோன்னே அவன் பெட்ல தான் இருக்கான். அதே பெட்டு. தென் அவன் ஒரு ஃபியூ செகண்ட் வந்து யோசிக்கிறான். அந்த கனவு ஃபெல்ட் லைக் அவன் சொன்னா ரொம்ப ரியலா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு டா பார்க்க அவன் திரும்பினானா, அந்த டா அதே மாதிரி தான் இருக்கு. கீழே வந்து வெளியே யாரோ லைட் தட்டி விட்டுருக்காங்க. இப்போ யோசிக்கிறான், இப்போ நான் வந்து கனவு கண்டறேனா இல்ல உண்மையிலே இது நடக்குதான்னு. பட் ஹி சேயிங் லைக் லிட்டரலி நான் கனவுல எந்திரிச்சோனே அந்த கனவுல நான் என்ன பார்த்தனோ அதே ரியலா இங்க இருக்குன்னு. இவன் எந்திரிச்சு அப்படியே அந்த டாக் கிட்ட அப்படி பார்த்தான். இந்த வாட்டி வந்து ஹி சேட் ஹி ஹர்ட் சம்ஒன் இஸ் அந்த படிக்கட்டுல வந்து ஏறுறாங்க, டக்கு டக்கு டக்குன்னு ஏறுறாங்க. ஏறி நேரா வந்து அவன் கதவு கிட்ட வந்து நின்னாங்க. பட் இந்த வாட்டி வந்து ஷேடோ இல்ல. தென் ஹி வாஸ் ஜஸ்ட் வாட்சிங். அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அந்த டோர் நாப் இருக்குல்ல, சம்மோன் இஸ் லைக் அந்த கதவு வந்து பூட்டிட்டு தான் படுத்தாங்க. அந்த கதவு திருப்பி 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 திரு
டக்குனு வந்து கதவு வந்து திருப்புறாங்க அவங்க. இவன் வந்து ஐயோ அப்படி யோசிச்சுட்டு அவன் என்ன பண்ணா, தென் அவன் எந்திரிக்க ட்ரை பண்ணா. ஹி ஃபெல்ட் ஒரு ஒரு இப்படி இந்த கையை வந்து இப்படி யாரோ பிடிச்சாங்க அவனை. இந்த கையை இப்படி பிடிச்சாங்க. பிடிச்சிட்டு அவன் திரும்பி பார்த்தான். அவன் பெட் வந்து ரிமெம்பர் ஐ செட் அவன் பெட் வந்து விண்டோ கிட்ட வந்து ஒட்டி இருக்கு. அந்த கையை அவன் எந்திரிக்கும் போது அந்த கையை இப்படி பிடிச்சாங்க தெரியுமா. அவன் அப்படி பார்த்தான். ஹி சேட் கை வந்து அவன் கையை இப்படி பிடிச்சி அவன் பார்த்தோன்னே அது அப்படியே பெட்டுக்கு சைடில் அப்படி கீழே அப்படி இறங்குதான். ஹி ஷவுட்டட் and then he woke up again. திருப்பி அவன் வந்து எந்திரிச்சான். ரிசெப்ஷன் மாதிரி போயிட்டு இருக்கு. அதான் கையை பிடிச்சி இந்த கை கொஞ்சம் மேல போயிருந்தா அடுத்த பிடிச்சிருக்கும். அட காஜிக்கு பிறந்தவனே அப்புறம் கேட்கறது ஏன் எனக்கு காஜி ஸ்டார்னு பேர் இருக்கு. ஓகே நான் ஒத்துக்கோண்டேன். எனக்கு என்ன பேர் வச்சாலும் நான் ஏத்துக்குவேன். ஓ அப்படியா? நான் எதுவும் சொல்ல வரல. எனக்கு வாயில நான் சொன்ன நீ பாட்டுல சொல்ல, அது அவங்க இஷ்டம். ஸோ இந்த வாட்டி அவன் வந்து எந்திரிச்சான். இந்த வாட்டி எந்திரிச்சோன்னே பார்த்தது அந்த கதவு தான். பட் திஸ் டைம் கதவு திறந்துருக்கு. பட் என்னன்னா லைட் எரியல கீழே வந்து இட்ஸ் டார்க். ஆனால் கதவு மட்டும் திறந்துருக்கு. நான் அவனுக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, எனக்கு நான் எந்திரிச்சு கதவு திறந்து பார்த்தோன்னே யாரோ ரூமுக்குள்ள வந்திருக்காங்க. அந்த இருட்டில் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றி பார்த்துருக்கான். ஏன்னா அந்த ரூமில் வந்து சொல்கிறாங்க தனி டாய்லெட் இருக்கும். இந்த டாய்லெட் வெளியே தான் வந்து அந்த அவனோட அந்த அல்மாரி, துணி எல்லாம் வைக்கிற அல்மாரி, அந்த வார்ட்ரோப். அது அவன் வந்து கொஞ்சம் நேரம் அப்படி சுற்றி பார்க்க. ஹி நோ சம்ஒன் இஸ் இன் த ரூம். தூங்கி எந்திரிச்சோன்னே ஒரு ரூம் பார்த்தனா அந்த இருட்டாக இருக்கும். பட் யூ கேன் சம்ஹவ் லைட்டாக அந்த சில ஜாமான் தெரியும் தெரியுமா. அப்போ தானே உனக்கு தெரிய ஆரம்பிக்கும். இருட்டிலே நீ பார்ப்பேன். அந்த மாதிரி வந்து இவன் வந்து ஹீஸ் ட்ரைங் டு ஃபோக்கஸ். யாரோ இருக்காங்க. அவன் மைண்ட் ஃபுல்லாகவே வந்து யாரோ இருக்காங்க. அவன் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். கதவு திறந்துச்சுல, அந்த கதவுலேருந்து ஒரு கருப்பு உருவம், ஒரு ஆம்பளை தான் அது. அவனை அப்படியே பார்த்தோன்னே இவன் பார்த்தோன்னே அதை அப்படியே பின்னால் போயிருச்சான். ஹி இமிடியட்லி ஷவுட்டட். திருப்பி எந்திரிச்சானா? இல்லை இந்த வாட்டி வந்து உண்மையிலே வந்து இது வந்து நடக்குது. ஏன்னா அவன் ஏன் வந்து கன்ஃபார்மாக இதுதான் உண்மைன்னு சொன்னா, ரூமுக்கு வரும்போது எல்லாமே லைட் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த லைட் வெளியே எரிய வாய்ப்பு இல்லை. பிகாஸ் திஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் ட்ராங்க் ஸோ எல்லாம் படுத்துங்கன்னா காலத்தை வந்துருப்பாங்க. ஸோ லைட் திறக்கிறதுக்கு யாரும் இல்லை, அன்லஸ் த பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாதான். பட் பேரண்ட்ஸ் வர மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அந்த உருவம் வந்து இப்படி எட்டி அவன் அப்படி ரூம் அப்படியே ஸ்கேன் பண்ணும்போது கதவை பார்த்தோன்னே அந்த உருவம் அவனை பார்த்துட்டு அப்படி உள்ள போயிருச்சு. ஸோ ஹி ஷவுட்டட். எவனும் வரல, எல்லாம் படுத்துங்கிட்டு இருக்காங்க. அவன் என்ன பண்ணான், டக்குன்னு ஃபோன் எடுத்து அவன் ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணுறான். வந்து யாருமே எடுக்கல. இன்னொரு ஃப்ரெண்டுக்கு அடிக்கிறான், எடுக்கல. அவன் கிரேஸ் மாதிரி தான் இருக்கு. ஸோ அவன் கால் பண்ணுறான், எடுக்கல. இப்போ என்னன்னா அவனுக்கு பயம். இப்போ அந்த ரூம் வந்து 3 ரூமுமே வந்து பக்கத்து ரூம் தான். இப்போ அவன் வந்து ரூம் விட்டு வெளியே போய் பக்கத்து ரூம் போய் கவு தட்டணும். இப்போ அவனுக்கு பயம் ரூம் விட்டு வெளியே வரதுக்கு. ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சொல்லிட்டு அவன் வந்து தைரியத்தை வர வச்சு ஓகே நம்ம வந்து ரூம் விட்டு வெளியே போகலான்னு சொல்லி அவன் என்ன பண்ணான், மெதுவாக நடந்து ரூம் விட்டு வெளியே போனான். ஸோ இப்படி பார்த்தான், ஒரு லாங் பாத்வே இருக்கும். ரூம் அப்புறம் வந்து ஒரு ப்ரைவேட் டாய்லெட் இருக்கும். ஸ்டேர்கேஸ் வந்து கீழே போகும். ஸோ அவன் வந்து இப்படி எட்டி பார்த்துட்டு he saw his friend's room. அவன் என்ன பண்ணான், நேரம் என்ன போய் அவன் கதவு தட்டினான். ரூம் கதவு தட்டினான். டக்கு தட்டினான். கதவு தட்டும் போது இவனோட ரூம் கதவு வந்து பட்டுன்னு சாத்துச்சு. அவன் இன்னும் தட்ட ஆரம்பிச்சான். லைக் ரொம்ப அக்ரெசிவாக வந்து தட்டிக்கிட்டு இருந்தான். தட்டிக்கிட்டு பேங் பண்ணுறான் அவன். ஸோ வந்து கவு தடுத்துல அப்போ வந்து அந்த ஃப்ரெண்டு தோறதான் என்னடான்னு சொல்லிட்டு தென் ஹி எக்ஸ்பிளைன்ல அப்படி சொல்றான். என்னடா தூக்கத்துல அப்படி கலக்கமா சொல்லுவாங்க. எனக்கு தான் இப்ப சந்தேகம். இது பொதுவான ஆம்பளை தான் சொல்லியிருப்பாங்க. அவன் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இந்த மாதிரி ரூம்ல இந்த மாதிரி நடக்குது, நீ என்னடா அவன் வீடு இப்படி. பிகாஸ் அவனோட வீடு தான் அது, அவன் ஃப்ரெண்டு தான் வந்திருக்கான். அப்போ அவன் வந்து சரி நீ வா படுத்துக்க. ஆமாலாம் அங்கே ஒரு சோஃபா இருக்கு படுத்துக்கன்னு அந்த அளவுக்குலாம் அவன் சொல்லல. நீ பரவாயில்ல. உனக்கு எப்படி தெரியும்? என்னது அந்த அளவுக்கு அவன் சொல்லல. வாய்ப்பே இல்லை. இல்ல வாய் இல்லை. அவன் ரியாக்ஷன் பாரு. நீ பண்ண எப்படி சொன்னே இப்போ உனக்கு சரிதான். ஏன் அந்த மாதிரி நடந்துக்க வாய்ப்பு இல்லைன்னு நடுவில் உட்கார சொன்னா 8க்கு 10க்கு நடுவில் உட்கார்ந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறேன். அவன் வந்து நீ இங்க படுத்துக்கோ, நம்ம காலைல பேசலான்னு. காலை எந்திரிச்சோன்னே ஸோ ஹி டோல் வாட் ஹேப்பன், இந்த மாதிரி எனக்கு கனவு வந்துச்சுன்னு. தென் சார் வந்து ஒரு உண்மையை உடச்சு விட்டுருக்காரு. அப்போ வந்து ஹி சேட் அவனுக்கு வந்து ஒரு எல்டர் பிரதர் இருந்திருக்காங்க. the brother used to stay in the room, but அவர் வந்து சூசைட் பண்ணி அந்த ரூம்ல இறந்துட்டாரு. அவரு ஆனா அது ரொம்ப வருஷம் நான் நடந்துச்சுல அது. ஸோ அவன் doesn't this feel like an important information that should be shared to me when I'm sleeping in that room alone? You bloody bugger. ஸோ அவன் வந்து அவன் சொன்னா அவங்க இறந்துட்டாங்க.
But the family believe the brother still lives in the house. குடும்பமா நம்பி இருக்கீங்க, ஏன்டா என்ன சொல்லாம இருந்திருக்கீங்க? இது அவனுக்கு எதுவுமே தெரியாது அவனுக்கு. அதுவும் உங்க அண்ணன் கூட ஏறி தூங்க வச்ச. ஸோ அவன் பட் என்னன்னா அந்த வீட்டில் வந்து ஓகே இவங்களோட அப்பா இருக்காங்களே, ஹி ஆல்வேஸ் வந்து அவுட் ஸ்டேஷன் தான் ரொம்ப இருப்பார். ஸோ ஏதோ வெளிநாட்டிலேருந்து வீட்டுக்கு வரும்போது தேர் வாஸ் டைம் இன் தியர் ஹவுஸ் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்திருக்குன்னு. ஸோ அவங்க வீட்டில் அந்த போமோ எல்லாம் கூப்பிடும் போது த போமோ சேட் ஒரு டார்க் என்டிட்டி இருக்குது, ஒரு கருப்பு ஸ்பிரிட் இங்கே இருக்குது, ஆனால் there's something else which is protecting your house. அப்போ திருப்பி விசாரிக்கும் போது கேட்டிருக்காரு, இந்த மாதிரி அண்ணன் ஒருத்தவங்க இருந்திருக்காங்க, மை சன், ஆனால் ஃபர்ஸ்ட் சன்னா இறந்துட்டாரு அந்த மாதிரின்னு. அவங்களோட அண்ணன் apparently வெரி ரிலீஜியஸ் பர்சன், ரொம்ப சாமி கும்பிடுவாரு. பட் ஏதோ ஒரு பர்சனல் இஷ்யூனால he committed suicide. they believe அந்த வீட்டில் வந்து the brother is protecting. ஸோ அந்த அவங்க அப்பாவுக்கு நடந்த அந்த ஒரு டைமில் வந்து somehow அது ஏன் வீட்டு விட்டு போயிருக்குன்னா they believe the brother is ஒரு விதத்தில் வந்து காப்பாற்றிருக்காங்க. அந்த விதத்தில் சிமிலர் டு கார்த்திக் ஸ்டோரியில் the sister is protecting them. சொல்லலாம் இன்னவே ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கன்னு. பட் கார்த்திக் வந்து அது சம்மந்தமே இல்லாமல் ஒரு தங்கச்சி வந்துச்சுல, இது வந்து வீட்டிலே அவங்க சொந்த அண்ணன் அது. ஸோ இவர் வந்து பட் தே பிலீவ் அண்ணன் இந்த மாதிரி வந்து நிறைய இன்சிடென்ட்ல வந்து அண்ணன் ப்ரெசன்ஸ் வந்து வீட்டில் அடிக்கடி பார்ப்பாங்க. ஆனால் என்ன தெரியுமா, அன்டில் நவ் ஈவன் இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் இவென்ச்சுவலி பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நடந்திருக்குன்னு. அன்டில் நவ் அவங்களுக்கு என்ன கொஸ்டின் மார்க்னா, உனக்கு ஏன் அந்த கனவு வந்துச்சு, அதுவும் லைக் இந்த இன்செப்ஷன் கனவு மாதிரி ஏன் வந்துச்சுன்னு தெரியும். ஏன்னா இந்த விஷயம் வந்து அந்த ஃபேமிலியே நடந்ததே இல்லையா. How old is that? இறக்கும் போது ப்ராப்ளி லைக் 27, 20 around 90s இருக்கும். இருக்கு. இல்லை early 2000. மம்முட்டி ஃபேன்ல ஏன் அப்புறம் ஆனந்த் மாதிரி அண்ணனா இருந்து ப்ரொடெக்ட் பண்றாரு வீட்டில். அது இன்னும் நானும் பரவாயில்ல, உங்க அண்ணன் ப்ரொடெக்ட் பண்றாங்க. முரளியில இருந்திருக்காரு. ஆனா எங்க அண்ணன் எங்க அண்ணன் எங்க இருக்காரா? எங்க அண்ணன் நீ தான்டா. எனக்கு எல்லாத்தையும் யாரு வயசுல மூத்தவங்க தான் அண்ணன் கூப்பிடுவாங்க. நடுவில் என்னையே 3 பேரு எனக்கு வந்து குறவான வயசு. உனக்கா? நாங்க ரெண்டு ஒரே வயசு. ஆமா, நீ தான்டா மூத்தவன். He's older than me. மூத்தவன்னு சொல்றதுல இருக்க ரெண்டு பேருக்கு ஒரே வயசு. I mean month நான் older. எனக்கு இப்பதான் 29 ஆகுது. தெரியல என்ன எத்தனை வருஷம் முன்னாடி? ஒரு 8 வருஷம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. So but they believe the brother protected. அந்த கையை பிடிச்சாங்கன்னு சொன்னாங்களே, கதவு போய் திறக்காது. அவங்க நினைக்கிறாங்க குட் பி அந்த அண்ணன் தான் இருக்கும், அண்ணன் ஸ்டாப் பண்ணிருக்காங்க அந்த மாதிரின்னு. தம்பி வேணா தம்பி, அண்ணன் வேணானே என்ன நீங்க வந்துங்க பயமா இருக்கு. ஸோ ஆனா அந்த அவன் அஜித் மாதிரி ஒரு அழகா போடுறான். நீ ஏன்டா வந்து 8க்கு 10க்கு நடுவுல நீ ஏன் அப்படி பேசிட்டு இருக்கிற? ஏன்னா நீ சொன்ன தோணு அந்த மாதிரி. ஏய் அஜித், அவன் அஜித் மொத சொன்ன தோணு. அது முதல்ல புதைச்சாச்சு. அண்ணனா ஆவியா வந்துட்டாச்சு. சரி. ஸோ பட் என்னன்னா அன்டில் நவ் அந்த 2 வாட்டி அவனுக்கு அந்த இன்செப்ஷன் மாதிரி கனவு ஏன் வந்துச்சுன்னு தெரியல. பட் தே பிலீவ் அந்த வீட்டில் வந்து ஏதாச்சும் ஒன்று பூந்துருக்கும். பிகாஸ் தே வர் ட்ரிங்கிங் அண்ட் பார்ட்டிங் ஆல் தட் ரைட். ஸோ மேபி வெளியே எங்கேயாச்சும் போயிட்டு வந்து சொல்லுவாங்க இந்த கால்கள்கிட்ட வந்து படைக்கணும்னு. அது இது வரைக்கும் நான் வந்து எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியல. அது ஆக்சுவலி கேள்வி இருக்கு. லைக் if you all heard இந்தியன் சொல்லுவாங்க கால்கள்ட்டு வந்து ஒரு எபிசோட் பேசி இந்த மாதிரி. ஸோ அது ஒன்று. ஸோ மேபி நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். ஸோ ஏதாச்சும் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கோன்னு. பட் இவென்ச்சுவலி த பிரதர் ப்ரொடெக்டட் தேம். தம்பி அங்கே மட்டும் போகாதீங்க தம்பி. ஸோ அவங்க வந்து அது அவன் இந்த ஒரு வெர்ஷன் வந்து கதையான பண்ணலாம். ஸோ ஒரு மாதிரி வந்து ஒரு ப்ரொடெக்ட் ஒரு ஏஞ்சல் மாதிரி எங்களை காப்பாற்றினாரு. ஏஞ்சல் ஆசிரியர். பட் என்னன்னா அவங்கள காப்பாற்றல, அந்த ஃப்ரெண்டை காப்பாற்றிருக்காரு. ஏன்னா இவனுக்கு வந்து இவன் ஃப்ரெண்டை தானே வீட்டுக்கு போனான். குடும்பமே செத்து போயிட்டு எங்களுக்கு செலவு வச்சு எங்களை யாரும் காப்பாத்தல, அந்த பையன் வந்த பையன் அவனை காப்பாத்தி இருக்க. இல்லை அந்த சொல்லல, அந்த வீட்டில் நிறைய விஷயம் நடக்கும். பட் சில விஷயம்லாம் வந்து அது ஓவரா போகாம இருக்கு. த பிரதர் ஆக்சுவலி ஸ்டாப். ஸோ இந்த வாட்டி வந்து அந்த ஃப்ரெண்டுக்கு நடக்கும்போது தே பிலீவ் இட் குட் பி த அண்ணன் that came in. Actually there's one thing I recently experienced. வந்து because I've been waking up earlier and my sleep pattern has been off. So I'm like very dead tired. செத்து போட்ட மாதிரிலாம் அந்த heaviness அந்த மாதிரி தூக்கம் வருது. ஸோ தூக்கம் வரும்போது ஒரு தடவை நான் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது you know from my bed you can see my office, right? Yeah. I slept off and I saw disco ball, like just a ball steady and the light there. So நான் வந்து என் இதில் இருந்து ஏற்கனவே நான் லேம்பில் வச்சிருக்கேன். அப்புறம் then I got up, it's like exactly there, but I see the light just dimmed out. அந்த டேபிள் லேம்பா Like in my house, the light didn't. Then I can sleep. Then I close my eyes. I see back the image again. It's like, you know, like you
like I can see another image in when I close my eyes like that. And I don't know, like I don't know how to explain it. correct. So இது like நீ sleep paralysis னு சொல்ற. So I don't know whether this is one of it, no? But I felt like நான் கண்ணு மூடும்போது it was a completely different place. I felt like I was in a different வேற place. இடத்துலல. Oh, okay. ஆனா I'm very aware that I am there, but I cannot move. இல்ல இதுக்கு ஒரு பட் நீ சொன்ன வேற இடம் இருக்குல்ல, பட் இப்ப இந்த கனவுலயே வந்து நம்ம அதே இடத்துல இருக்கிற மாதிரி கனவு, அதுக்கு ஒரு டேர்ம் இருக்கு, அது நான் இப்படி மறந்துட்டேன் என்ன பேருன்னு. ஆனா கனவு இல்லடா, எனக்கு இது நான் இப்படி பாக்குறேன், நான் just sleeping and I can see something else is there. Then I can still open up, I can still see this thing and it's merging between two things. So I don't really know how to explain, like Because sometime இது நடக்கும், எனக்கும் நடந்திருக்கு, நீ சொல்ற எக்ஸாக்ட் சிச்சுவேஷன் நடந்திருக்கு எனக்கு. பட் how it feels like, okay, நான் வந்து sometime வந்து அந்த கனவு வந்து பார்க்கறது ரொம்ப ரியாலிட்டியா இருக்கு. It's very hard to believe it's ஏன்னா நான் வந்து ஒரு டைம் வந்து இந்த மாதிரி தான், நான் ஒரு abandoned buildingல இருந்தேன். ஆனா அது வந்து between merge பண்ணி இல்ல கனவுல நானும் ஒரு இடத்துல போயிட்டியா, கனவுல abandoned buildingல இருக்கேன். பட் ஆனா நான் வீட்ல தூங்கிட்டு இருக்கேன். பட் ஆனா நான் எந்திரிக்கும் போது abandoned buildingல எந்திரிக்கிறேன். But it feels like in between. yeah, in between the in between. two worlds, right? Correct. Yeah, I don't know how to say it. Yeah, that's why I also don't know how to say it. ஆனா இது kind of இல்ல ஆனா நீ இப்படி சொல்லிருக்க, நான் ஒரு தடவை பொண்ண வியர்டான ஒரு கனவு இதே மாதிரி தான். கனவுல என்னை வந்து கிராஸ் ஹாப்பர் துரத்திட்டு இருக்கு தெரியுமா, லிட்டரலி நான் ஒரு கார்ன் ஃபீல்ட்ல மாட்டிட்டேன். கற்பமிச்சு துரத்தல என்னை ஏதோ துரத்துது. கிறிஸ்துவ டோனர் மாதிரி அந்த கால் எடுத்துட்டு இப்படி பார்க்கறான் நான் கான்ஃபிடன்ட்ல ராசவன். லிசன் நான் வந்து இப்படி படுத்துருக்க தெரியுமா, கனவுல வந்து அடிக்குது, அந்த படத்துல பாப்ப தெரியுமா அந்த மாதிரி. நான் எனக்கு தெரியுது கனவு, நான் எந்திரிக்க ட்ரை பண்றேன், எந்திரிச்சிட்டேன், என் கண்ணு திறந்துருச்சு தெரியுமா. ஆனா என்ன தெரியுமா, எனக்கு ரெண்டு விஷனு, நான் கண்ணு திறக்கும் போது என் கதவு தெரியுது, இன்னொரு பாத்துல வந்து அந்த கிராஸ் இருக்கு, ஒரு கட்டத்துல இமேஜின் நீ நினைச்சு பாரு, கண்ணு திறந்துட்டு ரெண்டு இருக்கு தெரியுமா. எனக்கு நல்லா, ஏன்னா எனக்கு தெரியுது அந்த கான்ஃபிடன்ஸ். நம்ம எல்லா படம் இந்த என்ன படம், இந்த டால் கிராஸா, இன்டு தி டால் கிராஸ், அதே மாதிரி தான் அந்த கார்ன் இருக்கு, கார்ன்ல இருந்து அந்த கிராஸ் பறந்துகிட்டு இருக்கு, இன்னொரு கண்ணுல வந்து என் கதவு தெரியுது, என் கதவு என்னோட அந்த கபட்டு, நான் அப்படி என்ன நடக்குது லிட்டரலி. அப்புறம் தான் அந்த கனவு அப்படியே நானா இருந்தாலும் பட் ஆனா நீ சொன்ன மாதிரி அந்த கனவு இருக்குல்ல, இட் ஜஸ்ட் ஃபேடட் ஆஃப், வந்து தான் அப்புறம் வந்து ஃபுல். ஓகே, சோ உன ஃபேடட் ஆச்சுல, I can keep going back at it. I can keep going back and come back, going back and come back. But the only thing is I cannot wake up. That's actually what should we have a term. அதான் இல்ல, அதுக்கு ஒரு டேர்ம் நான் படிச்சேன், என்னன்னா அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா தான், மறந்துட்டேன். ஏன் தெரியுமா, 2-3 நாள் முன்னாடி தான் எனக்கு நடந்துச்சு. So I was watching, like, and the thing is, right, that particular place, I never seen a place like that. Something new la. Something new. No, but I felt like, oh, இது maybe படத்துல எங்கேயாச்சும் பார்த்திருப்போம் அந்த மாதிரி இருக்கும். நான் இது எங்கேயும் பார்த்தது இல்ல. ஏய் பட் you know that அந்த என்ன சொல்றாங்க, சப்கான்ஷியஸ் மைண்டா சப்பி போட்ட, பட் ஏன் தெரியுமா, சம்பந்தமே இல்லாம ஒன்னு பார்த்திருப்போம், பட் இட் will register in your mind. அதுதான் வந்து ப்ராஜெக்ட். மேபி நீ எங்கேயாச்சும் பார்த்து, கேம்லயோ சரி டிவிலயோ ஏதாச்சும் ஒரு மூலையில ஒரு கார்னர்ல ஒரு டிசைனை பார்த்திருப்பேன். ஆனா but it looked that design, right? Okay, what I'm saying is everything else matched. டேபிள் இருக்குல, அங்க டேபிள் இருக்கு, இது இருக்கு. But the thing is, புது செட் போட்டனால கொஞ்சம் எடுத்து மாத்தி வச்சிரு, it matches exactly the table setting. But the light is லைட்டோட இது நான் போஸ்டர் வச்சிருக்கேன் அதுல. ஆனா கண்ணு மூடும்போது லைட் அங்க தொங்குது, கண்ணு தருவது போஸ்டர்லாம் தெரியுது. So I just kept going in and out. I'm like, என்ன கனவு கண்டறனா இல்ல கிறிஸ் வந்தானா பெட்டிக்குள்ள போன பாய் இங்கேயோ நீதான். இப்ப உங்களுக்குலாம் வந்து I think everybody have a different phenomena, right? கனவு கண்ணும்போது அந்த பையன் சொன்னதுமா, என்னோட வந்துட்டேன், என்னோட சொத்த போட்டுட்டு இருக்கேன், அத வர பண்ண என்ன பண்ணுவ நீ, உன் கனவுல கிறிஸ் வரானே, அதாவது நான் செத்தாலும் உன்னை எழுப்பன கிறிஸ், டேய் என்னோட தூங்கிட்டு இருக்க, என்னமோ இது வாச மாதிரி இருக்கு. No, I think it is 30K subscribers. We have to go in an abandoned building, right? I don't want to go already. Yeah. Actually, horror இவன் தான். அந்த ராத்திரி அங்க சர்வை பண்றதுல, அங்க போய் தங்கி இவனோட சர்வை பண்றது. இப்ப இதுக்கு தான் எங்களை கூப்பிட்டு வரியா, வாங்கடா வாங்க அங்கிள் விளையாடலாம், விளையாடு மங்காத்தா அந்த ஓகே நான் ஒரு கேள்வி இருக்கு என்கிட்ட. இவ்வளவு நாளா இல்ல இப்ப
உங்களுக்குலாம் வந்து கடைசியா வந்து ஐ மீன் கடைசியா இல்ல சின்ன வயசுல எது வரைக்கும் உங்களுக்கு மெமரி இருக்கு? I can remember, okay, this particular thing I remember when I was 4 years old. என்ன மெமரி? லைக் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெமரி எனக்கு ஏன்னா அது வந்து ஒரு விஷயம் எனக்கு நடந்துச்சு. ஆனா அது ஒரு பேய் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்ப சொல்லு. அதான் இப்ப நான் கேட்கிறேன். எங்களுக்குலாம் அந்த பேய்லாம் இருக்கு. இல்ல எனக்கு அந்த பேய் ஞாபகம் ஓகே, எனக்கு சின்ன வயசுல வந்து ஒரு மெமரி இருக்கு. அது நான் குழந்தையா இருந்த மெமரி. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. ஏன்னா அந்த வீட்டை விட்டு மாறி வந்துட்டாங்க. நான் வளர்ந்து நான் வந்து ஒரு நாள் சொல்றேன் எங்க அம்மாட்ட எதுவுமே பேசிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஒரு கதையை பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு பழைய வீட்டுல வந்து கொலுசு சத்தம் போட்டுட்டு எப்போ டெய்லி ஒரு நடந்து போவோம். அவங்க என்னை தூக்கிட்டு ஓடி வருவாங்க. ஏன்னா அந்த படியில வந்து இது கொலுசு வந்து சத்தம் வந்து இத்தனை டைமுக்கு வந்து துரத்திக்கிட்டு வருமா. ஸோ அவங்க வந்து எங்க அம்மா வந்து என்னது நீ ஏன் சிரிச்ச? லைட் வந்து சிரிச்சேன். சிரிச்சேன். சரி சொல்லு துரத்திட்டு. இது வந்து கனவு இல்ல ஒரு ரியலா வந்து நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது குழந்தை இல்ல ஒரு மேபி ஒரு 1.5 years old 2 years old அதுக்கு பேர் குழந்தை தாண்டா. அது பேர் குழந்தை. உங்க ஊர்ல அதுக்கு பேர் என்ன? குட்டி பாப்பாவா? கை குழந்தை இல்ல, ஆனா கொஞ்சம் நடக்கலாம். குழந்தை. சரி குழந்தை. சரி ஒரு 1.5 வயசுல 2 வயசு குழந்தைல. அப்ப என்னை தூக்கிட்டு வந்து படிமலை ஏறுவாங்க. அந்த கோல் சத்தம் வந்து எப்போ டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு. அந்த மாதிரி இல்லடா தூக்கிட்டு போங்க. ஸோ அப்ப எனக்கு ஞாபகம் இருக்கிற சிச்சுவேஷன், அந்த சிச்சுவேஷன் எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்ப நான் சொல்லுவேன் இல்ல உனக்கு வாய்ப்பே இல்லை, நீ வந்து ஞாபகம் இல்லை, உனக்கு வாய்ப்பே இல்லைன்னு எங்க அம்மா சொல்றாங்க. இல்ல அது வாய்ப்பே இல்லை, நீ குழந்தை அப்படின்னு. அப்ப என்ன, நீங்க வந்து தலையில வந்து துண்டு கட்டி இருப்பீங்க, எனக்கு வந்து பவுடர் போட்டுருங்க. பாட்டி வந்து அந்த காலத்துல உட்காந்துட்டு தேங்காய் போட்டு அரைப்பாங்க. இதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. எப்படி உனக்கு ஞாபகம் இருக்கு? ஞாபகம் இருக்கு. அதே வந்து பாட்டி அங்கேயே இப்படி கரெக்டா சொல்றாங்க. இல்ல அந்த வீட்டோட அது எல்லாம் போயிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அவங்க யூஸ் பண்ணதே இல்லை அதெல்லாம். ஓகே. ஸோ அது எப்படி ஞாபகம் வச்சு கேட்டாங்க. ஸோ something is cannot be explained. That one has explanation. Oh, okay. That one is you can trigger those memory. You won't remember exactly the full memory, but you remember moments of the moments. Okay, அது இருக்கு. சட்ட வரைக்கும் ஞாபகம் இருக்கு. அது என்ன கலர் போட்டுருந்தாங்க. அது வந்து anything can trigger it. இப்போ நான் வந்து இந்த 4 years என்ன பிக்சர் பார்த்தோன்னா எனக்கு அங்க I know how I felt. Correct. I mean that's the first time you would have felt something. Like your emotions, right? You would have felt an emotion during that time. So உனக்கு எல்லாமே வந்து அந்த நேரத்துல அப்பதான் உனக்கு வந்து maybe that's the first time you looking at your mom, பாட்டி எல்லாமே நீ வந்து ஒரு இமோஷனோட அட்டாச் பண்ணும்போது you can remember it better. So generally நீ டெய்லி பார்க்குற விஷயம் வந்து you see everything everywhere but you can't remember anything. But you will remember whenever there's an emotion attached to it. correct. இல்ல இது நான் ஒத்துக்கிறேன். ஏன் தெரியுமா, சின்ன வயசுல லைக் நான் சில இடத்துக்குலாம் விசிட் பண்ணியிருப்பேன். பட் அது வந்து மைண்ட்ல கிளிக் ஆகாது. பட் இப்போ போகும்போது யூ வில் ஃபீல் லைக் நான் எங்கேயோ வந்திருக்கேன். ஸோ அது இமோஷனலாக அது அட்டாச் ஆனால் இட் குட் பி so இது the same thing is exactly like how I think we spoke about this. Banana leaf வந்து இந்த ஊர்ல நல்லா இருக்கும், அந்த ஊர்ல emotionally attached. ஆமா. So when you start maybe அந்த வயசுல தான் you would have developed your emotion. You started recognizing your emotion. So அந்த நேரத்துல உங்க அம்மா உனக்கு வந்து அந்த சந்தோஷம் அம்மா அதெல்லாம் பார்த்துருக்கல, அந்த நேரத்துல உனக்கு அந்த விஷயம் இல்லை நீ பேய் பார்த்துன்னு சொல்லியிருக்கல. ஸோ அந்த இடத்துல அந்த பயம் உனக்கு வந்து something that you don't know is appearing. So you are feel scared and you remember everything. That is when you feel it. So that emotion comes in repressed memory ன்னு சொல்லுவாங்களே. நீ ஒரு மெமரி வந்து அடக்கி வச்சிருப்பாங்கன்னு it can be triggered by emotions. So ஒரு repressed memory நிறைய பேர் வந்து இந்த abuse பண்ணிருந்தாங்கன்னா ட்ரிகர் ஆகும்ல. So they don't know what they're doing but you'll be triggered by an emotion. So when you attach something with emotional you will have it as a memory. Actually we never talk about this. What is your worst nightmare? Worst nightmare? Everyone has a nightmare, right? உனக்கு என்ன worst nightmare? வாழ்க்கையே worst nightmare தான். சார் அந்த அளவுக்கு தத்துவம் ஒன்று பேச சொல்ல உன் நிஜமா கேட்கல. எனக்கு தெரியல. எனக்கு ஆனஸ்டா சொல்லணும்னா எனக்கு நடந்த விஷயம் எல்லாமே நைட்மேரா தான் இருக்கு. ஸோ ஐ டோன்ட் நோ. ஓகே, I'll tell you. என் worst nightmare அது நிறைய வாட்டி எனக்கு வந்திருக்கு. ஆனால் வேற இடத்துல. எப்படி தெரியுமா, நான் ஒரு மலை உச்சியிலே இந்த கீழே உழுவுற மாதிரி இருக்கும் for no reason. பஞ்சி ஜம்பிங் இல்லை இட்ஸ் நாட் பஞ்சி ஜம்பிங். ஐ அம் ஜஸ்ட் ரன்னிங். ஒரு பில்டிங்லேருந்து மேலே போய் நான் குதிக்கிறேன். ஸோ குதிக்கும் போது உனக்கு அந்த மேலேருந்து கீழே வரும்போது அந்த அப்படி ஹார்ட் எப்படி ஏறுமா
அந்த மாதிரி நிறைய இடத்துல கிளிஃப்ல பில்டிங்ல எனக்கு வந்து நீ ஏஞ்சிருவேன் நானு எதுக்கு இந்த கனவு வந்துச்சு. ஓகே இது எல்லாருக்கும் நடந்திருக்கும் மோஸ்ட்லி. ஆனா இது நீ அதுக்கு பிற்பாடு வந்து அந்த மூவ்மெண்ட் நீ குளிர் கட்ட மாதிரி தான் இருக்கும், அதுக்கு மேல இருக்கு இருக்கு. ஆமா, ஏன்னா சயின்டிபிக்கலி கேன் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஏன்னா இது வரைக்கும் ஹியூமன் டெத் பார்த்தது இல்ல. யோர் பிரெயின் ஹேவ் நாட் சீன். ஆமா, நான் எங்கேயோ படிச்சிருக்கேன். ஆமா, அதனால வந்து மூவ்மெண்ட் என்னைக்கு நீ சாவ போறீ கனவுல நெஞ்சிடுவே. Your brain trigger. Another thing is your brain thinks that you die, so you need to wake up. Oh, you know that's a very dangerous thing also. Yeah. So நீ வந்து கேன்சர் பேஷண்ட்டை பார்த்தனா அவங்க 2 வாரத்துக்கு முன்னாடி திடீர்னு நல்லா இருப்பாங்க. This happens a lot of old folks home where they be extremely திடீர்னு என்ன சைக்கிள் ஆகுற மாதிரி இருப்பாங்க. அது வந்து your body is giving you final boost of energy before you die. So அவங்க வந்து அவங்களுக்கே தெரியும் இந்த old folks திடீர்னு அந்த ஆன்டி ரொம்ப ஹெல்த்தி ஆயிட்டாங்கன்னா அது என்ன டைம்லாம் சரி கேள்விப்பட போகுது. இதுக்கு மேலே மருந்தெல்லாம் கொடுத்து என்ன புண்ணியம். அவன் சொன்ன உண்மைதான். அது அந்த லைஃப் did you have a recurring night கனவு இல்ல Actually I don't know how to, ஏன்னா so many but I don't know how to picture it. Like இப்போ சொன்னது தெரியுமா உளுந்தது, மேபி அது கூட சொல்லலாம். வான வெயிட் இல்ல உளுந்தது வந்து ஒன் ஆஃப் இட்ல எனக்கு நடந்தது. எனக்கு வந்து my fear is actually இந்த ரொம்ப சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாம் ஒண்ணா. ஐயோ அது இது இன்னும் ஃபோபியா வருமே, தலஃபோபியாவா? என்னமோ தலஃபோபியா. இல்ல இல்ல அஜித் குமார் படம் பார்த்தாலே ஐயோ பயமா இருக்கு. அதுக்கு இருக்கு அந்த ரவுண்ட் ரவுண்டா பார்த்தா வரும். சோ அந்த மாதிரி வந்து இந்த ஸ்கொயர் ஸ்கொயர் பார்த்துட்டு அந்த ஹனிகோம் மாதிரி இருக்கும், பார்த்தாலே வந்து ட்ரிகோஃபோபியா சொல்லுவாங்க. அது என்ன வரும்டா கமெண்ட்ல சொல்லுங்க. சோ அந்த இது இருக்குல பெட்டன் அந்த பெட்டன்ல போய் இட் ஃபீல்ஸ் லைக் I'm sinking inside the rubber. And I'm sinking inside and I'm suffocating. So எனக்கு அந்த இருக்கு. ஏன் தெரியுமா எனக்கு 2-3 தடவை வந்திருக்கு. ஸோ எனக்கு வந்து எந்திரிச்சிருவேன். ஸோ அதனாலே எனக்கு வந்து அந்த மாதிரி நைட்மேர் தான் இருக்கு. ஆனா பேய் பத்த நைட்மேர் வந்து when I see it, the thing is the presence of nothing makes me fear there's something. ஆக்சுவலி ஆமா எனக்கும் தான். அங்க ஏதாச்சும் இருந்தா கூட எனக்கு அவ்வளவு பயம் இல்லை. ஆனா எதுவுமே இல்லாம இருந்துச்சுன்னா அந்த சத்தம் வச்சா எனக்கு பயம். ஓகே, now thinking about it, எனக்கு ஒன்று அந்த மாதிரி இருக்கு. ஐ மீன் நான் ஸ்விமிங் பண்ணதில்ல. ஸோ ஆனால் தூக்கி ஸ்விமிங்கில் ஒரு தடவை போட்டாங்களா? அம்மாவோட ஃப்ரெண்டு தூக்கி போட்டாங்க. அம்மாவோட ஃப்ரெண்ட் எதுக்குடா உனக்கு தூக்கி போட்டாங்க? அம்மாவோட ஃப்ரெண்ட் தூக்கி போட்டாங்க. ஸ்விமிங் கற்றுக்கணும், அவனை எப்படி வைக்க கூடாது. கற்றுக்கணும் எது இல்லை தண்ணியில் போட்டாங்க. ஆமா ஆமா உனக்கு தெரியாதா? இந்த சின்ன பிள்ளைங்கலாம் வந்து அப்பதான் ட்ரெயின் பண்ணுவாங்க. லைக் கை குழந்தைய தூக்கி ஸ்விமிங் பூல்ல போட்டுருவாங்க. கை குழந்தை நாயை தூக்கி போடுவாங்கடா. இல்ல கை குழந்தைய தூக்கி போடுவாங்க and then they'll float. ஆமா, actually yeah they'll float. Babies can float by themselves. அவங்க உண்மையா தூக்கி போடுவாங்க. Babies can float. தூக்கி போடுவாங்க. It's a fact. ஒரு கொலகார குடும்பமா இருக்கு இது உண்மை. ஆனா ஓகே, என்னை தூக்கி வச்சு வந்து நான் வந்து திங்க் ஒரு 6-7 years old நினைக்கிறேன். என் அம்மா அவங்களை திட்டி தூக்கிட்டாங்க. அதுக்கு பின்னாடி யார அந்த பர்சன் தூக்கி வச்சிருவாங்க. அவங்கள தூக்கி வச்சிட்டாங்க. இல்ல அவங்கள திட்டிட்டாங்கடா. திட்டிட்டாங்க. போடு நாயை தூக்கி வச்சிருவாங்க. திட்டிட்டு அவங்களுக்கு தூக்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு பிற்பாடு எனக்கு இந்த டீப் வாட்டர்லாம் பார்த்தா ரொம்ப பயமா இருக்கும். ஸோ அது ஆழமா போகுது, எவ்வளோ ஆழமா போகுது, அந்த எண்ட் தெரியாத மாதிரி. அது அவ்வளோ ஆழமா எனக்கு இது பிடிக்கும்டா. ஏன் தெரியுமா? என்னதான் இருக்குன்னு தெரிறதுக்கு. இன்னொன்னு இந்த குட்டையெல்லாம் வந்து இந்த பிரான்ச் இது இருக்குமே, சீவீட்லாம் இருக்குமே, அதெல்லாம் பார்த்தா தண்ணியில இருக்கும். அப்படி தண்ணியில when you see that it looks like it go even deeper. அது எங்க போகுது அது அப்படி கொஞ்சம் மாட்டிக்கிச்சுன்னா எனக்கு கீழ போய் கால்ல சுத்திச்சுன்னா அவ்வளவுதான். அதெல்லாம் வந்து ஒரு நைட்மேர். எனக்கு விளந்த போட நடந்துச்சு. அது நான் ஒரு யூனில இருக்கும்போது. யூனில இருந்தியா? யூனில இங்கிலீஷ் படிச்சேன்டா. யூனில இருந்தியா? இங்கிலீஷ் படிச்சிட்டு இருக்கும்போது அப்ப ஒருத்தன் ஹெல்ப் மீ brother help me brother என்னக்கறேன் சொன்னா இது ஸ்விமிங் ஈஸியா பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அவன் குதிச்சான். நானும் வந்து ஓ இவ்வளவு ஈஸியா அப்படின்னு சொல்லிட்டு சரி எனக்கு ஸ்விமிங் தெரியாது. அப்ப இந்த ஒரு சின்ன பையன் 6 வயசு 7 வயசு பையன் அவன் குதிச்சுட்டு அப்படி ஏறி திருப்பி வந்து குதிச்சுட்டு பாரு சின்ன பையன்லாம் குதிக்கிறான் இவ்வளவு கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு என்ன அவங்கலாம் அப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு டேய் என்னடா என்னது உள்ள குதிச்சுட்டேன். ஆனா நல்ல வேளை நான் படிக்கிட்டே குதிச்சேன். அந்த படி இருக்கு குதிச்சுட்டு பாக்குறது அது போகுது. தண்ணியில பாதி குடிச்சு மேல ஏறி வந்து காப்பாத்துறா சொன்னா பரதேசி விளையாண்டுகிட்டு இருக்கா தண்ணியில. அவரை காப்பாத்து அவர் சீனா புரியாது. காப்பாத்து வாட் இஸ் காப்பாத்து? ஹெல்ப் மீ நான் மட்டும் இதனால தான் ஃப்ரெண்ட்லாம் நம்ப கூடாது சொல்றது. ஏன்னா நான் மட்டும் அவனை நம்பி குதிச்சிருந்தேன்னா அன்னைக்கு மறுக்கிய சாலா. ஆனா நல்ல வேளை நான் படிக்கிட்டு குதிச்சேன். ஏன்னா எனக்கு தெரியும் ஒரு உன் கை தான் உன்னைய காப்பாத்தும். தன் கை
உயிர் காப்பாத்தும்னு சொல்லுவாங்களா? என்ன தங்கு கையே இப்படி போகுது. இல்ல ஆனா நான் குதிச்சு எனக்கு ஒன்னே ஒன்று தான், எனக்கு ஸ்விம்மிங் வராது. ஆனா எனக்கு அந்த ஆர்வம் இருக்கு. அது இப்போ சில பேர் அந்த கடல்ல குதிச்சா அந்த பேஸ் தெரியாம அந்த ஃபியர் வரும் தெரியுமா? எனக்கு அந்த ஃபியர் இல்ல. அது என்னதான் இருக்கு நான் பார்க்கணும். You know what I have realized after this conversation? ம். When you don't know what is it, you will do it stupidly. Correct. பாரு, இவனுக்கு பேய் இருக்கா இல்லைன்னு தெரியாது, அதான் பேய் பார்க்கணும்னு ஆசைப்படுறான். ம். அந்த நாய்க்கு ஸ்விம்மிங்கே தெரியாது, இப்போ கடல் போய் இல்ல இல்ல உள்ள. நான் ஸ்விம்மிங் கத்துக்கிட்டு கண்டிப்பா நான் குதிப்பேன். உனக்கு என்ன வயசாயிருச்சு இப்போ இன்னும் கத்துக்காம இருக்க? ஆக்சுவலி ஸ்விம் பண்ணுவேன். என்ன பிரச்சனை, நான் ஒரே இடத்துல ஸ்விம் பண்ணுவேன். அது ஃப்ளோட்ரா, அது இல்ல சும்மா நின்னாலே அது நிக்கட்டா. ஸ்விம்மிங் மட்டும் கத்துக்கிட்டேன். நான் டீப் சீல் நான் தான் இறங்குறேன். மரியன் ரொம்ப சூரா அப்படியே அந்த அப்படியே மூச்சு பிடிச்சிட்டு ஒரு 10-20 நிமிஷம் அங்கே இருப்பேன். 20 நிமிஷம் ஏன்டா, ஒரு 30 நிமிஷம். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. I unfortunately cannot go deep. சொன்ன நீ உனக்கு அந்த Claustrophobia. இல்ல மூக்குல பிரச்சனை உனக்கு. அதானே Sinus. மூக்குல பிரச்சனை தான். மூக்குல இது தண்ணியில கண்ட மாதிரி மூக்குல கண்ட மாதிரி இருக்கு. என்ன சார் மூக்குல கண்டா சார் அவனுக்கு? மூக்குல எப்படி சார் கண்டா இருக்கு? இங்க பாருங்க, பேசும்போது குத்துற போல இருக்கா? அது எப்பறம் அவட பார்த்தனே அரை என்ன தோணு. அது மூக்குல கண்டா இல்ல அவ பார்த்தான் தெரியுமா? எக்ஸாக்ட்லி ஒரு ஃபியூ இயர்ஸ் பை எங்க வீட்ல நடந்துச்சு. யாருக்கிட்டையும் ஃபோன்ல பேசிட்டு இருக்கும்போது எங்க அம்மா வந்து அவங்க ஃப்ரெண்டு கூட பேசியிருந்தாங்க. அந்த பொண்ணு என்ன வேலை செய்யுது? அவளா, அது பல்லுக்கறி. நம்ம நினைச்சு அதுக்கு பேரு டென்டிஸ்ட், பல்லுக்கறி. அவன் அதுதான் மூக்குல பறிச்சு டைனஸ். எக்ஸாக்ட்லி தெரியுமா? எங்க அம்மா பொண்ணு அவளா, அவ பல்லுக்கறி. பல்லுக்கறியில அதுக்கு பேரு டென்டிஸ்ட். பல்லுக்கறி தானே, பள்ளிக்கறி மாதிரி இருக்கு. அப்ப டாக்டர் உங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்க? மருத்துவர் ஊசி குத்துவாங்களே, ஊசி குத்துறாங்க. டாக்டர் இவ்வளவு 7 வருஷம் படிச்சு 10 வருஷம் இல்ல ஊசிக்கு என்னங்க சரி சிந்திக்கிட்டே இருக்கீங்க? மூக்குல பிரச்சனை, எனக்கு சைனஸ். சரி, நம்ம கிட்ட வந்து காலர் இருக்காங்க. ஆமா. Hello. Hello. Hi. யார் பேசுறது? Okay, my name is Rudra. எல்லாரும் என்ன ரூத்னு கூப்பிடுவாங்க. என்னது? ரூத்னு கூப்பிடுவாங்க. Ruth. Yes. ஓகே. நான் யார் பேசுறேன்றது. I know. Fish. ஓகே. நீங்க ரெண்டு பேரும் தானே பேசுங்க, நான் போயிட்டு வரேன். ரைட் ஹேண்ட் சைட். ஜீவன் அண்ணா. ஏய் கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. அவன் எப்ப பார்த்தாலும் அங்கதான் உட்கார்றான். என்ன அது? எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்னது? கிறிஸ் பாக்கும்போது கிறிஸ், ஏன் ஜீவன் அண்ணன் தாத்தான சொல்ல போது பாரு கொஞ்சம். இதுல யங்கஸே நானு, எனக்கு மட்டும் அண்ணன், அவனுக்கு மட்டும் கிறிஸ். அது மரியாதைடா. மரியாதை மாதிரி இல்ல. நீ கிறிஸ் ஃபேன் தானே? மரியாதை சொல்லிட்டு இருக்க. ஆமா. ஓகே. ஏன் லெஃப்ட் சைடு அப்போ அண்ணா. வாவ். நம்மளுக்கு மட்டும் அண்ணன் இந்த மாதிரி தலை மட்டும் கிறிஸ். சரி, நீங்க உங்க ஆள்கிட்ட பேசுங்க. ஓகே. இல்ல அப்படிலாம் இல்ல. கோச்சிக்காதே. அண்ணன் சொல்லிட்டு கோச்சுக்காத சொல்றேன். பேசுறீ. சரி சொல்லுங்க, உங்க கதை எப்படி எங்க ஸ்டார்ட் ஆகுச்சு? Thank you so much for calling. ஓ கதை இல்லையா? சொல்லுங்க. So இது வந்து 10 years ago. So இப்போ அப்ப பழைய கதையா? சே நான் கூட புதுசு ஐயோ. பரவாயில்ல, கதலாம் ஏன் I'm 24 now. இது வந்து 14 வயசு அப்ப நடந்தது. ஓகே 10 வருஷம் முன்ன 15 வயசு தான். ஐயோ. பேபி பேயா? ஜேபி பே. ஓ ஜேபி பேபி கிரஷ். இதுதான் கால்ல உழுவுமோ? இல்ல, பேபி பேயா. ஓ ஆளா இருக்குற பேபி பேயா? பேபி பே. நான் மூஞ்சி வச்சுக்கோதான். நீ பச்சை மூஞ்சி. பேபி பேயா. அண்ணன்னு சொல்லி தொலைச்சேன். என்னையா அண்ணன்னு சொல்லி தொலைச்சேன். அவங்களுக்கு அதுதான் வேணும் இப்ப. இல்ல பேபி பேஸ் பேபி. எழுப்புன அந்த மாதிரி பேசுவாங்க. அவன் சொன்னது. சொல்லுங்க ஜேபி பே. அப்ப வந்து நான் ஜெயபிரன். இப்ப வந்து நான் ஸ்லாங்கோல இருக்கேன். சோ ஸ்கூல் டைம்ல சோ எல்லாரும் கொஞ்சம் டம்மா தான் இருப்போம். எது பண்ணக்கூடாதோ அதுதான் பண்ணுவோம். ஆமா ஒத்துக்கிறேன். சோ என்னோட செகண்டரி ஸ்கூல் வந்து வெரி ஃபேமஸ் இன் ஜோஹோ. ஏன்னா அங்க வந்து நிறைய மர்டர், ரேப் கேஸ். if the female students give birth, அவங்க வந்து அந்த பேபியை வந்து அந்த டாய்லெட் போல் வந்து சும்பாட் பண்ணுவாங்க. என்னது? some student fetus வந்து டாய்லெட்ல போட்டு ஃபிளாஷ் பண்றது வந்து நிறைய வாட்டி நியூஸ் வந்திருக்கு. என்ன மாதிரி ஸ்கூல்மா போற? படிக்க போறியா? என்ன உங்க ஸ்கூல்ல என்ன
நீங்க எங்க படிக்கிறீங்க? ஏன் உங்க ஸ்கூல்ல இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு? அது ரொம்ப ஏன்னா வருஷமா முக்கியமா இப்ப படிச்சு கொடுக்குற ஒரு விஷயத்த படிச்சு கொடுக்கல அவங்க, அவ்வளவுதான். என்னது? செக்ஸ் எஜுகேஷன். காஜி ஸ்டார் இருக்காருல்ல, சொல்லி கொடுப்பாரு. பேபி சொல்லி கொடு பேபி. எப்படி பேபி? நான் சொல்லி கொடுக்குறேன் தனியா. இழுத்தா தண்ணி வருமா? கேப்ல என்ன சொல்ல வந்தியா? நான் சொல்லி கொடுக்குறேன், கேப்ல சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, சரி சொல்லுங்க. உங்க ஸ்கூல் ரொம்ப ஃபேமஸ். சோ எனக்கு வந்து இந்த மாதிரி கதைலாம் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து. சோ நான் வந்து அடம் பிடிச்சு இந்த ஸ்கூல்ல தான் படிக்கணும்னு சொல்லிட்டு எங்க அப்பாட்ட கேட்டேன். என்னது? Oh yo, fuck that. No wonder you're Chris's fan, man. Psycho beats psycho, man. Fuck this. What a combination. Let's go. Because I was a prefect then, so normally இந்த மாதிரி like அவங்க மில்லிஸ் வந்து சோலாட் பண்ற டைம்ல வந்து நாங்க prefectலாம் மேல வந்து ஜாகர் பண்ணுவோம், யாரோ வராம இருக்கிறதுக்குலாம். சோ அந்த மாதிரி டைம்ல வந்து லைப்ரரி பக்கத்துல வந்து ஒரு ரூம் இருக்குன்னு ரொம்ப நாளா தெரியும். ஏன்னா அந்த ரூம்ல தான் வந்து இதுக்கு முன்னாடி இறந்து போன ஸ்டூடெண்ட்ஸோட ஃபைல்லாம் வச்சிருப்பாங்க. என்ன மாச்சூர் ரூம் அது? ஐயோ இல்ல, இது கேஸ் ஃபைல். கேஸ் ஃபைல்ஸ். எஸ் எஸ். என்ன நீ என்ன ஸ்கூல்லமா படிச்ச? கிரிமினாலஜி ஸ்கூல் மாதிரி இருக்கு. இல்ல அந்த ஸ்கூல் வந்து அப்படிதான் வெட்டுறது குட்டுறது பதைக்கிறது எப்படி சொல்லி கொடுப்பாங்க. ஸோ மேம் நிறைய ஃபைல், அதுல வந்து ஒன் ஆஃப் த ஃபைல் தான் நான் வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டேன். ரப்பர் திருட்டு போற மாதிரி கேஸ் ஃபைல் திருட்டு போயிருக்குதுல்ல. சின்ன வயசுல லைப்ரரி புக் எடுக்காம கண்ட சத்தோட கேஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்கு. அதுவும் நீ சிரிச்சு சுட்டி, நீ நிஜமா சைக்கோ தாண்டி சொல்ற. இல்ல அது அது சிரிக்காம சொல்றேன். ஏன்னா நிறைய கேஸ் ஃபைல் இருந்தது. ஸோ அதுல இந்த கேஸ் ஃபைல் வந்து ஒரு ஃபீமேல் ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப ப்ரூட்டலா ரேப் பண்ணி சோக் பண்ணி மர்டர் மேல் ஸ்டூடெண்ட் ஒரு கிளாஸ் ரூம். சரி, ஏன்னா நிறைய இருந்தது, நான் வெறும் மின்னுக்கு பக்கம் தான் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல ஒரு ஃபைல் தானே யாரு கண்டுக்க போற அப்படின்னு சொல்லிட்டு பேக்ல கஷ்டப்பட்டு மறைச்சி வீட்டுக்கு போயிட்டு அம்மா அப்பா இல்லாத டைம்ல வந்து உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கும்போது தெரிஞ்சது லைக் இந்த மாதிரி டூட்டெல்லாம் பண்ணிருக்காங்க. அதுவும் இல்லாம How old is this girl, if you don't mind me asking? she was 13. 13. Really? Your school? What the fuck? Where is your school? ஓகே, இந்த கேஸ் வெளியா வந்துச்சா? ஐ மீன் இது நியூஸ் பேப்பர்ல ஏதாவது வெளிய இது வந்துச்சா? இந்த கேஸ் வரல, வேற கேஸ் வந்தது. துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணிருந்தாங்க, அந்த கேஸ் வந்தது நியூஸ் பேப்பர்ல. துப்பாக்கி எடுத்து ஸ்கூலுக்குள்ளாரியா? யா, அது ஒரு ஜெலஸ் ஸ்டூடெண்ட் bring the father's துப்பாக்கி, grandfather's துப்பாக்கி and shoot the girl. வாவ், இந்த மாதிரி ஸ்கூல்ல படிக்கணும்னு சொல்லி அடம் பிடிச்சு போனியாமா? அவங்க வந்து இது மாஸ்டர் விஜய் அங்க தான் போய் சொல்லி கொடுப்பேன்னு அங்கதான் படிப்பாரு. என்னம்மா சொல்ற? இல்ல நான் உனக்கு கேக்குறேன். இல்ல just I'm very curious, when you say you want to study at this school, did your parents like thought about it? No, this school is not good. Yeah, they thought about it and அவங்க வந்து actually வேற ஸ்கூல்ல போடணும்னு பிளான் போட்டுட்டாங்க. பட் நான் வந்து இதெல்லாம் தெரிஞ்சு வெள்ளனையாவே இல்ல நான் வந்து படிக்க தான் போறேன், வேற ஏதோ பண்ண மாட்டேன் ப்ராமிஸ் பண்ணிட்டு நல்லவேளை நீ ஸ்கூல் போல. சரி சொல்லுங்க, அப்புறம் என்னாச்சு? அந்த டைம்ல வந்து நான் வந்து நாங்க ஒரு கேங்கா தான் இருக்கோம் ப்ரிஃபெக்ட்ல. சோ நான் வந்து இந்த ஸ்டோரியை வந்து அவங்க கிட்ட சொன்னேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. அவங்களுக்கு இது நல்லா இருக்கே, சரி நீ போய் அவங்க யாருக்கிட்டே கேட்டு இது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எந்த கிளாஸ்ல இறந்துருக்காங்களோ அந்த கிளாஸ்ல போயிட்டு நம்ம வந்து அந்த அவுஜா போட் சம்திங் அந்த மாதிரி போட்டு விளையாட கேட்கலாம். பட் நாங்க வந்து அவுஜா போட் எடுத்துட்டு போல. என்ன பண்ணோம்னா கத்தி ஒட்டல இதே மேப் போட்டு இது பண்ண மாதிரி நாங்க வந்து ஒரு குட்டி மேப் போட்டோம். ஓகே, அவங்களுக்கு சொந்தமா என்ன மாதிரி கூட்டத்தை சேர்த்து வச்சிருக்கீங்க? ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைல இருந்து 14 வயசுல இருந்து என்ன மாதிரி யோசிச்சு வச்சிருக்கீங்க? இதெல்லாம் ஒரு ஃபேன் கியூரியாசிட்டிடா. அந்த ஸ்கூல்ல ரொம்ப கேங்ஸ்டரிசம் சண்டையா இருக்கு. I think we should consider. Yes, I am considering. அப்படிதான் அந்த பிள்ளை யோசிச்சிருக்கு. இல்ல அப்படி கூட யோசிக்கல. அந்த ஸ்கூல்ல கேங்ஸ்டர் கண்ட விஷயம் நடந்திருக்கு, எல்லாமே இருக்கு. அந்த ஸ்கூல் நூற்று எஸ் எஸ் எல்லாமே திக் பாக். எஸ் எஸ் ஐ அக்ரி. எஸ் யோ எவ்வளவு படிக்கனா? எஸ் தான். அப்புறம் இல்ல இந்த அந்த ஸ்கூல்ல ப்ரிஃபெக்ட் இருக்கு பாத்தியா? அப்ப அது எவ்வளவு பெரிய கிரிமினலா இருக்கும். ஓ ப்ரிஃபெக்ட் ரிக்வயர்மென்ட் வேற மாதிரி இருக்கும். நீங்க நைட் ஒரு நாள் சர்வே பண்ணீங்கன்னா நீங்க ப்ரிஃபெக்ட் மாதிரி இருக்கும். ரிக்வயர்மென்ட் இருக்கும். ஆமா சீரியஸா, முன்னுக்கு வந்து கரண்ட் பாக்ஸ் இருக்கும், வயர்ல பல்லால கடி துப்புனீங்கன்னா நீங்க தான் ப்ரிஃபெக்ட். அதான் வீரம் எரிச்சிடாது, நீங்க தப்பிச்சிட்டீங்களா இல்லையான்னு. அதாவது புல்லுலாம் வந்து சின்ன சீசஸ்ல வெட்டி
உங்க பேஷண்ட் டெஸ்ட் பண்றது. ஸோ ஃபுல்லா வெட்டிட்டு இருக்காங்க. இது என்ன கரத்தை கீழே இல்ல ப்ரீஃபேக் வந்து இப்ப நம்மள வந்து வேற மாதிரி இருக்கு. கேங்ஸ்டர் சொல்லிட்டு அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டாங்க. அவனுக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கு வாழ்க்கை கத்துக்கிட்டதுல உனக்கு மோட்டிவேஷன் சொல்லி கொடுப்பான். அப்பதான் புழு விட்டு ஏன் சார் புழு விட்டு நம்ம வந்து புழு விட்டு காசு இல்லை, கிரிமினல் கேஸ் இருக்கு, அதுங்கெல்லாம் கிரிமினல் அவனை ஆசைப்படுது, அதான் கிரிமினல் ட்ரைனிங் எடுத்து. சரி ஸ்கூல்ல வந்து மொத்தம் 5 பிளாக். ஸோ 5வது பிளாக் தான் ஒரு கதையான பிளாக்லாம். அங்கதான் அந்த பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி நடந்தது. ஸோ எப்படியோ கண்டுபிடிச்சு சீனியர் கிட்ட கேட்டு எந்த கிளாஸ்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ கிளாஸ்ல போயிட்டு நாங்க லைக் படிச்சுக்கிட்டு இருந்தோம். இருக்கியா இல்லையா, இதெல்லாம் ஒன்னும் இல்ல, எல்லாம் சும்மா கதை கட்டுறேன்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் வந்து ஒரு மெழுகுவர்த்தி எடுத்து வந்தாங்க. ஸோ அவங்க வந்து பிகாஸ் அந்த கிளாஸ் ரூம் வந்து கொஞ்சம் பெருசுதான். ஸோ நான் மொத்தம் 4 பேரு. ஸோ நான் லைக் நாங்க வந்து தொங்கல்ல ஒரு ஆளா உட்காந்துட்டு அந்த மெழுகுவர்த்தி மட்டும் நடுல பத்து வச்சுட்டு ஆளுக்கு ஒரு மூளை எடுத்துக்கிட்டீங்க. பத்திக்கிச்சு ஒரு ராட்சசத்தி அப்படிதான் பத்திக்கிட்டு பேய் பத்தாக்கிட்டாங்க. ஒரு சொட்ட மிச்சம் அந்த காலத்துல அந்த பாட்டு இல்ல, என்ன பண்றாங்க? தீ பிடிக்க வேற பாட்டா? வாஸ் வெயிட்டிங்களா, நீ உண்மையா இருந்தானா பா பா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையா இருந்தா அந்த மாதிரி தான் அந்த மாதிரி. அப்ப அந்த டைம் வந்து நாங்க கொஞ்சம் மாங்கா நான் சொல்றேன், அங்க இருக்கிற பேய்க்கே நீதாமா பேய். நீ வா அவ்வளவு ஸ்கூல்ல உண்மையா இருக்க பேயா பேசிட்டு இப்ப நான் உண்மையா இருக்கேன் இல்லையா? நீ உண்மையா இருக்க, நெஞ்ச தொட்டு சொல்ல நீ உண்மையா இருக்க, சண்டை போடுற பேய் கிட்ட உண்மையா பேய் உண்மையா தலபதி என்ன சந்தேகப்பட்டது அப்போ என்ன வச்சே டெஸ்ட் பண்ணுங்க பேய் போதான். அப்புறம் சோ அந்த ரூஃப்க்கு மேல வந்து யாரோ லைக் ஓடிக்கிட்டு ஸ்க்ரீம் பண்ற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்டது. அந்த மாதிரி எல்லாம் இல்ல, கொஞ்சம் பயங்கரமா தான் இருந்துச்சு. சரிடா, அடுத்த பாட்டு சொல்லுங்க. அப்புறம் அந்த மாதிரி ஸ்க்ரீம் பண்ணிட்டோன்னு நாங்க கொஞ்ச நேரத்துல ஃப்ரீஸ் ஆயிடும், லைக் ஓகே இது உண்மையா இல்லையா அப்படின்ட்டு. பிகாஸ் இருட்டா வேற இருந்தது. பின்ன ரைட்ல போனா இருட்டாம பின்ன எப்படி இருக்குமா? அது திருட்டுத்தனமா போய் இங்க எவ்வளவு டார்க்கா இருக்கு, என்ன லைட்ல போட்டு இதுக்கு நம்ம திருடனுக்கு லைட்லாம் திறந்து யாரும் சத்தம் போடாதீங்க, நம்ம வந்து திருட வந்திருக்கோம், திருட்டுத்தனமா உள்ள போறோம். ஃப்ரெண்ட் வந்து லைட்ல ஆன் பண்ணிட்டு சுவிட்ச் போர்ட் ஆன் பண்ணிட்டு ஒண்ணு என்ன நம்ம கண்ணு தெரியல லைட்ல ஆன் பண்ண ஏன் இவ்வளவு சைலண்டா இருக்கு? இதுக்கு சத்தம் போட்டாடா வர முடியும்? டேய் கல்யாண ரிசப்ஷனுக்கு வந்திருக்கோம், திருட வந்திருக்கோம்டா. நான் வந்து ஏஞ்சிட்டு போய் என் ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்டேன், உனக்கு ஏதாச்சும் கேட்டுச்சா அப்படின்ட்டு. he said yes அப்படின்ட்டு. சரி, then we all composed. சொல்லுங்க. லைட்டா கொஞ்சம் டர் ஆயிடுச்சுல, அந்த மாதிரி கேட்டேன். Like a girl was screaming and running on top of the roof. அதுவா? Yes. இல்ல வேற ஒரு டீம் வந்து நைட் ரூஃப் மூலியம் பூந்தலாம்னு நினைச்சிருப்பானுங்க. ஐயோ போகுது. அப்ப இங்க இருக்கும்போது எதுவும் மேல ஓடுது, மேல இருக்கவங்க என்னமோ ரூம்ல மாறி மாறி பயந்துக்கிட்டாங்க. இது தீபாவளி பரிசு காத்திருக்கு. அந்த இதுல தூரத்துல 2 பிள்ளைங்களும் அங்கே ஓடிட்டு ரெண்டு பைத்தியமா நடக்குது. நான் வந்து சரி நான் கொஞ்சம் தைரியத்தை வளர்த்துட்டு ஒண்ணும் இல்ல சரி வா வெளியாயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் விட்டு கரெக்டா வெளியாற என்னோட ரைட் சைட்ல வந்து ஸ்கூல் சட்டை போட்டு ரத்தக்கரையோட ஒரு பொண்ணு வந்து என்னை பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்கு. I still remember it. Then I went inside. உள்ளுக்கு போயிட்டோன்னே லைக் ஓகே போகணுமா வேணாமா, கையில வேற போன் எதுவுமே இல்ல, how to inform அப்படின்னு யோசிச்சுட்டு, ஏன்னா மின்னுக்கு வெளியே வந்தோம்னா கண்டிப்பா கன்ஃபார்மா மாட்டுவோம், எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். ஸோ what we did was we wait for a while. Then சரி பரவாயில்ல போயிடுவோம்னு சொல்லிட்டு நாங்க வந்து இன்னொரு கேட் இருக்கோம் பின்னாடி, ஸோ அந்த வழியா வெளியே போனான்னு சொல்லிட்டு அங்க போறதுக்குள்ள this girl scream and அது ஓடி வரல, அந்த உருவம் வந்து கிட்ட வர மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி தான் எங்களுக்கு இருந்தது.
சோ பயத்துல வந்து நாங்க எல்லாரும் தெரிச்சு ஓடிட்டோம். அந்த அன்னைக்கு நைட்டு வந்து எங்க 4 பேருக்கும் ஒரே ட்ரீம் வந்தது. which is the girl கிட்ட வந்து லைக் கோவத்தோட கத்துற மாதிரி. அந்த மாதிரி ஒரு 2 வாரத்துக்கு வந்து ஐ ஸ்டார்டட் கெட்டிங் sick. my father suspected. ஏன்னா தெரியும் நான் வந்து இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி வேலை பண்ணிருக்கேன். ஸோ அவர் வந்து ஒரு உஸ்தாத் கிட்ட கூட்டிட்டு போனாரு. ஓகே, உங்க அப்பாவுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி வேலை பண்ணி தெரிஞ்சும் இந்த ஸ்கூலுக்கு நான் அனுப்பிட்டாரா? அப்பா யார் தெரியல, முண்டாசு சூரியனே ராஜ்கிரண் அப்பா. மதையில அவர் பையனை மட்டும் நீங்க கை வைக்கலையே, அந்த பொண்ணை மட்டும் நீங்க தொடலையே, அவங்க அப்பா யாரு தருமா? தொலைச்சு ராஜ்கிரண் குட் ஃபாதர், குட் டாட்டர், நைஸ் ஃபேமிலி. உஸ்தாத் போனீங்க. உஸ்தாத் யோசிச்சிருப்பான், இப்ப அந்த பிள்ளைக்கு தான் அறிவில்லைன்னா உனக்கு இங்க போச்சு, அருகிட்ட முண்டத்தெல்லாம் கூட்டு வந்திருக்கிய. அது கண்டிப்பா சொல்லிருப்பாங்க அவங்களுக்குள்ள. சோ மல்லிஸ் வந்து அந்த நெகத்தை வச்சு கண்டுபிடிப்பாங்க. அது தெரியல, அது என்னமோ கருப்பா உட்கார்ந்துருக்கு அப்படின்னு நெகத்தை சொன்னாங்க. வச்சு எப்படி கண்டுபிடிப்பாங்க? அல்கார் கல்யாணி அந்த நெகம் இல்லடா. இங்க கீறி இருக்கணும். அந்த கூக்குக்குள்ள வந்து லைக் கருப்பா ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கருப்பா இருக்கா? கருப்பா இருக்கே அப்படிதான் சொன்னது. வெள்ளை கூக்குவா? ஓ, நான் கூக்கு கருப்பா இருக்கு வேற என்ன வச்சுட்டேன். சரி, கதையை சொல்லுமா. உஸ்தாத் போய் என்ன பண்ணீங்க? உஸ்தாத் ஒண்ணும் பண்ணல. உஸ்தாதோட கூக்கு என்னமா ஆயிடுச்சா? இல்ல, சோ அந்த மாதிரி பாத்துட்டோன்னு கூக்கு அவங்க வந்து நேல் நேல் தான் குக்குன்னு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி இது பண்ணிட்டோன்னா அவங்க வந்து அந்த இன்னும் மல்லி அந்த ப்ரேயிங் வாட்டர் இருக்குல்ல, அது குடுத்த வந்து குடிக்க சொன்னாங்க. ஒரு கொஞ்ச நாளைக்கு குடிச்சிட்டு கண்டிப்பா ஓகே ஆயிரும்னு சொன்னாங்க. பட் எனக்கு வந்து ஓகே ஆகல. என்ன குடித்தா? ஹோலி வாட்டரா? யா ஹோலி வாட்டர். வேற வாட்டர் இல்ல, ஹோலி வாட்டர். ஏன் நீங்க எந்த வாட்டரை எதிர்பார்த்தீங்க? நீ அட்ரி செல்லாம். அந்த வாட்டரா? இல்ல, ரம்மு ஃபேக் பிடிக்காத. அது ஃபேக் பிடிக்காத. என்ன பிடிக்காது? ரம்மு விஸ்கி அதெல்லாம் தொடக்கூடாது. அதான் குடிக்க சொல்லிருக்காரு. ஐயோ கருத்தே, சாரி. சொல்லுங்க, நீங்க குடிச்சீங்க ஆனா ஒர்க் ஆகல. அது ஒர்க் ஆகல. சோ நான் இன்னும் கோஸ்டா தான் ஆயிட்டு இருந்தேன். கோஸ்டா? வேர்ஸ்டா ஓ, கோஸ்ட். ஒரு கோஸ்ட். என்ன விக்ரமா? என்ன பண்றாங்க? அவங்க அப்பா once upon a time That is my daughter. now there's no more. ஓகே, தென் நான் வந்து நார்மலி ஸோ இது வந்து ஸ்டில் நடந்துகிட்டு இருக்கு. தென் நான் வந்து அந்த டைம்ல வந்து ஸ்கூலுக்கு போகல. ஸோ நான் வந்து லீவ்ல இருந்தேன். ஏன்னா எங்க அப்பா வந்து லெட்டர் எழுதி கொடுத்துட்டாங்க. என் பொண்ணு வராது ஸ்கூலுக்கு, அது பண்ண வேலையே போதும், நானும் வர மாட்டேன், எங்களை மறந்துருங்க, நாங்க யாரோ நீங்க யாரோ, இந்த கோட்டை தாண்டி நீயும் வர மாட்டேன். அவர் லெட்டர்ல அது கோடு போடுவாங்க. பைத்தியமாடா கோடு போட்டு கீழே இத்துறன் இப்படிக்கு நான். ஓகே, தென் நான் வந்து நார்மலி படுத்து தூங்கும் போது நான் ஐ லைக் டு ஃபேஸ் த வால் அண்ட் ஸ்லீப். அப்பதான் எனக்கு நல்லா தூக்கம் வரும். ஏன்னா எனக்கு தெரியாது. ஸோ நான் வந்து திரும்புறதுக்கு போனேன். ஸோ when I opened my eyes, so the girl was in front of me sitting. I still remember long hair, ஸ்கூல் சட்டை, அதே ரத்தம், அதே பிள்ளை தான். So because it was like 7:30 in the morning. ஓ, டைம்ல கேட்டா இருக்கு 7:30. So நான் வந்து டக்குன்னு அந்த, ஏன்னா ரொம்ப நாள் பார்க்கல. எதை? ஐயா அந்த பொண்ணை பார்க்கலங்க. ஸோ அந்த மாதிரி டக்குன்னு ஏஞ்சிட்டோன்னே அந்த மாதிரி பார்த்துட்டு நான் வந்து கத்திட்டோன்னே எங்க அப்பா வந்துட்டாரு. அப்பா வந்துட்டோன்னே வாட் பேபி வாட் ஹேப்பன் அப்படின்னு கேட்டாரு. வீட்டுல பேபி அண்ணன்னு சொல்லிச்சுல, நான் முடிவு பண்ணிட்டு வச்சு சேர்த்துக்கிறேன். இதுல இருந்து தெரிஞ்சுக்கீங்க, யாரும் அண்ணன் கூப்பிடக்கூடாது. சமகாண்டுல இருக்க. சரி சொல்லு. அப்பா பேபின்னு சொல்லி எழுப்பி விட்டாங்க. பேபி தெரி பேபி. ஸோ அந்த மாதிரி வாட் ஹேப்பன் கேட்கும் போது நான் வந்து பாப்பா
the girl is there அப்படின்ட்டு. தென் அவங்க கண்ணுக்கு யாருக்குமே தெரியல அந்த பொண்ணு அங்கதான் இருக்குன்ட்டு. என் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுது. ஸ்விட்ச் ஆன் த லைட். அந்த உருவம் போயிருச்சு, அந்த பொண்ணோட உருவம் போயிருச்சு. That girl didn't came again la. நார்மலா போயிட்டு இருந்துச்சு. Just எனக்கு வந்து bad dreams வரும். And then after a month, my father started to get sick. Okay, your father get this. My father started to get sick. And அவர் எப்போ like வயிறு வலிக்குதுன்னு சொல்லுவாரு. But actually, the girl that I saw, right, she went into his stomach. Yes. இது கார்த்திக் ஜெயகுரு இது மாதிரி நினைச்சு பேய் வந்து உன் ஃபேன்ஸ் நீ பேசிக்கோ. ஆமா ஆமாவா? ஓ ஆமா சொன்ன அந்த கதை. ஆமா ஓகே. அவன் கதை சொல்லும்போது வேற மாதிரி அவனுக்கு வச்சு. ஆமா ஓகே. That girl, she actually she wanted to take my life because நான் தானே அந்த ஃபைல் எடுத்தேன். So she was angry with me. So எங்க அப்பா கரெக்டா அந்த லைட் ஆன் பண்ணும்போது, பிகாஸ் அந்த டைம்ல எங்க அப்பா வந்து ஸ்பிரிச்சுவலா இருந்தாரு. எனக்கு தெரியல அவர் வந்து பாத்துட்டாரா இல்லையான்ட்டு. She went to his stomach and he started to get thinner. எங்க அப்பா வந்து கொஞ்சம் குண்டா இருப்பாரு. சோ வயிறு மட்டும் பெருசா இருக்கு, ஆள் வந்து கொஞ்சம் பின்னாயிட்டே போன ஒரு மாதிரி இருக்கும்ல. So wait, to clarify, the ghost went inside him and he got pregnant. Look like he's getting pregnant. Yes, his stomach look like a pregnant lady la, but he's not pregnant. So நாங்க வந்து like 2 வாரமா like கிளினிக் அங்க இங்க போயிட்டு செக் பண்ணோம். அவர் வந்து டாக்டர் வந்து நத்திங் மேபி காத்தா இருக்கும் அதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் என்னதான் மருந்து சாப்பிட்டாலும் நத்திங் இஸ் சேஞ்சிங். அவருக்கு அதே பெயின் தான் இருக்காரு. அவரு உயிர் போற கட்டத்துல like 3 days before he started behaving like a baby. நடக்கிறது லைக் பேபி எப்படி நடக்கும், பேபி எப்படி நடக்கும், அந்த 4 கால்ல தானே சொல்றீங்க அந்த மாதிரி. அந்த மாதிரி ஆயிட்டு தென் பேச்சுலாம் மாற ஆரம்பிச்சிச்சு, சின்ன குழந்தை பேச்சு மாதிரி. ஓகே சாரி if you don't mind, is your father still alive? ஆனா நம்ம ஃபாதர் பாஸ் ஆயிருக்கு. எப்ப சொன்னாங்க 3 days before தான் அது நடந்துருக்கு. எஸ். சோ அந்த மாதிரி நடந்துட்டோன்னு ஆக்சுவலி எங்க அம்மாக்கு வந்து இது மேல நம்பிக்கை இல்லை. சோ எங்க அம்மா didn't bring him to the priest. ஓகே, டாக்டர் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் என்னது? அவருக்கு என்ன ப்ராப்ளம்? சைக்காலஜிக்கல்னு சொல்லுவோம். இல்லையே, வயிறு பெருசாச்சுன்னா அதுக்கு கண்டிப்பா ஏதாவது ரீசன் இருக்கணுமே. சோ அவருக்கு வந்து ஏன்னா நான் ஃபாலோ பண்ணேன், எங்க அம்மா தான் பண்ணாங்க. அவங்க என்ன நார்மலா என்டர்ன்னு சொன்னாங்க, காத்துக்கு வந்திருக்கு சீலாப்பா சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மலான ஒரு ரீசன் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, இப்படி வயிறு போய் போகும். கண்டிப்பா ஏதாவது மெடிக்கல் டேர்ம்ஸ் இருக்கும். என்னதான் பேய் இது இருந்தாலும் பட் மெடிக்கல் டேர்ம்ஸா ஒரு பேர் இருக்கும் ஒரு சீக்கு. Yeah, because my mom she don't எங்க எப்ப நாங்க சின்ன பிள்ளைங்க சோ எங்க கிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. ஆமா. Yeah. So அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. Then 2 days before his birthday he passed away hospital. So sorry. Okay. So இதுக்கு அப்புறம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லல? So far okay தான். கேதானா அந்த டாஸ்அப்ல எனக்கு ஒரு பேர் இருக்கு, அதனால உங்களுக்கு கேக்குறேன். நீங்க சிங்கிளா இருக்கீங்க? ஏன்? இல்ல மாமா வேலை பண்றேன்னு முடிவு பண்ணிட்டீங்க. மாமா வேலை புரியல. மச்சான் என் தம்பி என்னோட அண்ணன் சொல்றேன்னா தம்பிங்க ஒருத்தர் இருக்காரு, உங்களை மாதிரியே சிங்கிளா இருக்காரு. நீங்க இந்த மாதிரி டேட்டிங்ல ஒன்னா உயிச்சா போய் விளையாடலாம். ஆமா, எதுக்கு எல்லாம் போய் டின்னர் போயிட்டு நேரா சுடுகாட்டுக்கு போங்க, பணத்தை நோண்டுங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு 4-5 மந்திரம் 2-3 மூத்தத்தை வர வச்சு பூதத்தை வர வச்சா 2-3 மூத்தத்தை ஏன்டா வர வைக்க? பூதம்டா. ஓ பூதம். அப்ப நீங்க ஃப்ரண்ட் டோர் பேக் டோர் எல்லாமே திறந்து வச்சுக்கலாம். அப்புறம் கருப்பு உருவத்தை பார்த்தா போட்டோ எடுங்க, செல்ஃபி எடுங்க, எதுக்கு இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணலாம். We finally met the dude. Anyways, thank you so much கால் பண்ணதுக்கு. சோ பேய் இடத்துக்கு போறப்ப அடுத்த சொல்லுங்க, போயிட்டு ஒண்ணா மந்திரத்தை போட்டு வருவோம். இவங்கள நான் கூட்டி வரேன். நீ மந்திரத்தை போற மாதிரி இல்ல, நீ மந்திரத்தை போட்டு வர மாதிரி இல்லையே. நாங்க தான் படிச்சு சொன்னோம் வர மாட்டோன்னு. வரீங்க, அதான் 30K வரும்ல, வரீங்க 30K அது வேற, நீ இந்த கேக்கு நீ வேறையா போயிட்டு இந்த கேனையோட நான் போறது இல்ல, நீ போனா போவா. Okay, thank you so much. Okay. Thank you. Bye. Sorry, Chris is taken. அவர் இனிமே இந்த பொண்ணு பேர் என்னடா? ருத்ரா. அண்ணன் என்ன சொன்ன எல்லா பொம்பளை போய் நான் மறக்க மாட்டேன்.
அப்போ கிராஷ்னு சொன்னா மறந்துடுவேன். கிராஷ்னு சொன்னா மறந்துடுவேன். அது லைட் அப்படி அவங்க அப்படியே குரல்லே அப்படியே மயங்கிடுவேன். கிரஷ்னா ஏன் நிறைய இருக்கு. அண்ணன் சொன்னா கார்னி. எனக்கு ஒருத்தர் ஞாபகம் இருக்கு. என்னது காதுல அது வேற. நல்லா பேர் கேட்க. அது தனியா பேசிக்கோ. சரி, நீ என்ன கதை கொண்டு வந்திருக்க இன்னைக்கு? இவன் கதை கொண்டு வந்ததுக்கு எதுக்கு மாசா ஒன்று பண்ணலாம். என்னடா இருக்கிறதே டேபிள் லைட் கிட்ட தான். அது மேல தான் இருக்கு. பெரிய மர்சல் விஜய் வாக்கிட்டு தான் வருவாங்க. இப்படி பண்ணிட்டு பேத்ரா. ஓகே, இது வந்து இந்த வாட்டி நமக்கு இன்டர்நேஷனல் தான் போறோம். கொரியால நடந்த ஒரு கதை. அஞ்சகாசியம் கம்சாவிடா சுமிமாசே. என்னப்பா அது தெரியாதுடா. அதான்ப்பா. இப்ப நீ அவன மாதிரி பேசுற. யார் மாதிரி? இவன மாதிரி. ஏன் சூ யூசு ஓத்து சா சோங்கோய் ஜூதா ஆகிவா ஒரு கோக்லி முடிச்சுக்க. ஓப்பா ஓச்சு ஓதா ஓப்பா. சரி, அப்புறம் இது வந்து ஒரு ஃபாதரும் சன்னும் நடந்த கதை. மெர்சல் கொரியன் மெர்சல். அது மெர்சா. ஸோ இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி. ஃபாதர் வந்து ரொம்ப கேம்பிளிங். அவர் வந்து நல்லா வாழ்ந்தவர், பிஸ்னஸ்லாம் பண்ணி நல்லா இருந்தவர். திடீர்னு வந்து ஒய்ஃப் விட்டு போய் அப்புறம் அவர் ரொம்ப ப்ரோக் ஆகி அப்புறம் இதாயிட்டாரு. கேம்பிளிங் அதெல்லாம் போய் காசு பணம் இழைச்சி சன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வளர்ச்சிறாரு. ஸோ பேசிக்கலி இவங்க வந்து ரொம்ப அப்பா மகன் தான் ஒன்றா இருக்காங்க. அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியல, எல்லாம் இழந்துட்டாங்க. சன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வளர்ச்சிருக்காங்க. இப்போ அப்பாவோட தம்பி வந்து ஒரு பண்ணை வச்சிருக்காரு. ஸோ இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஓகே அப்பாவோட சித்தப்பாவோட பண்ணை இருக்கு, அதை வச்சு நம்ம ஏதாவது கார்ன்ஸ் ஏதாவது போட்டு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அங்க போறதுக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கப்ப தான் வந்து சித்தப்பா இருந்துட்டாரு. ஸோ சித்தப்பா இருந்தது இவங்க சரி. ஆனா சித்தப்பா இருக்குது ஒரு ரூரல் ஏரியா. ஸோ இது வந்து ஒரு எண்ட் டு தி அதர் எண்ட். ஸோ ஒரு டிரைவ் பண்ணாலே ஒரு ரொம்ப நாள் எடுக்கலாம். ஒரு 1 day 2 days மாதிரி. ஏன்னா அந்த மாதிரி அவ்வளவு தூரத்துல இருக்கு. 1 day இது மாதிரி எடுக்கும். இவங்க வந்து லாங் ஜேர்னினால ஸோ இவங்க காடி எடுத்துட்டு போயிருக்காங்க. பழைய எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது அங்க போய் சித்தாவை பார்த்து இப்போ சொல்லவும் முடியாது பண்ண வந்து. ஏன்னா இது வந்து சித்தப்பாக்கும் இவங்களுக்கும் பேசின விஷயம். அது மீன் சித்திக்கிட்ட போய் கேட்க முடியாது பண்ண இப்போ வேணும் அப்படின்னு. ஸோ அவங்க கவலையோட போயிட்டு அந்த காரியெல்லாம் பண்ணிட்டு வரும்போது ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. ரொம்ப அதெல்லாம் பண்ணிட்டு காரியெல்லாம் பண்ணிட்டு வரும்போது ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. சரி, ஒரு மோட்டல் எடுத்து தங்கிடுவோம் அப்படின்னு. அது வந்து ஒரு ரூரல் ஏரியாவில் இவங்க கிட்ட அந்த அவ்வளோ காசும் இல்லை, ஒரு நல்ல லக்ஸரியஸ் ஹோட்டல் எடுக்க முடியாது. ஸோ அவங்க வந்து ஒரு பால் அடைஞ்ச ஒரு மோட்டல் போய் எடுத்துட்டாங்க. தங்கிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு. அவங்க போனதுமே வந்து the guy is very rude. I mean the owner. ஸோ அவங்க தெரிஞ்சு இந்த இடத்துக்கு இந்த மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும்னு அவங்களுக்கு தெரியும். So you know what I realize? Asian people are more rude to Asians. that's true. அகில் நானே கொரியாக்கு போகும்போது அங்க எல்லாரும் அப்படிதான் இருந்தாங்க. இன்னொரு என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, the developed country people are very rude. டெவலப்பிங் கண்ட்ரியில் நீ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கைனா இருப்பாங்க. டெவலப் கண்ட்ரி வந்து பிகாஸ் they all like so busy with their life. லைக் சிங்கப்பூரும் பாரு இப்போ ரொம்ப ரூட்டாக இருக்குவாங்க எல்லாரும். அதே மாதிரி ஜப்பானும் அதே மாதிரி தான். இப்போ கொரியா நான் போகும்போது எல்லாரும் மூஞ்சும் சிரிப்பே இருக்காது. இந்த ரெஸ்டாரண்ட்ல வரவங்க மட்டும் தான் அநியாயத்தையோ அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு வெல்கம் பண்ணுவான். அவனை தவிர எவனுமே சிரிக்க மாட்டான். இல்ல ஒருவேளை உன்னை பார்த்து அவங்களுக்கு சிரிப்பு வரலையோ? இல்ல நான் கொரியன் ஃப்ரெண்டோட தான் போனேன். அவனுக்கு கிடைக்கிற ட்ரீட்மெண்ட் கூட எனக்கு கொஞ்சம் கிடைக்கலாம்ல, அதுவும் கிடைக்காது. ஸோ ஆனால் ஓகே எனிவே. ஸோ அவங்க போயிட்டாங்க, அந்த ஹோட்டலுக்குள்ளே போயிட்டாங்க. அவன் ரூம் சாவி எடுத்து கொடுத்துட்டு போன்னு சொல்லிட்டான். இவங்க ரூமுக்கு போயிட்டு சரி அப்பா உடனே படுத்ததுமே வந்து தூங்கிட்டாரு. அவர் குளிக்கல, ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டாரு. இவன் வந்து போய் நான் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டான். உள்ளுக்கு குளிக்க போகிறான். த லைட் வந்து பிளிங்க் ஆகுது, ஆன் ஆஃப் ஆகுது. ஸோ ஐயோ இது ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல விரும்பி குளிச்சுட்டு வந்துடுவான். அவனுக்கு குளிச்சுக்கிட்டே இருக்கும்போது யாரோ அழுகுற சத்தம் கேட்குது. இது போய் கொஞ்ச நேரத்தில் இது எல்லாம் நடக்குது. இது வந்து லைக் இட்ஸ் நாட் லைக் 1 day எடுத்து ப்ரிப்பேர் அந்த மாதிரி ஆகல. டக்குன்னு வந்து யாரோ அழுகுறாங்க. என்ன அது திடீர்னு யாரோ அழுகுறாங்க பக்கத்து ரூம்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்து சரி மைண்ட் இஸ் ஓன் பிஸ்னஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் குளிச்சுட்டு சரி வெளியே வந்து அந்த லைட் பிளிங்க் ஆகி வருது. இன்னும் வெளியே வந்து பார்க்குறான். வெளியே வந்து இதே மாதிரி தான் பிளிங்க் ஆகி ஆன் ஆகிடுச்சு. ஒரு பொண்ணு கதவுலேருந்து வெளியாகுது. அவன் ரூமுக்கு அது ஓப்பனா இருக்கு. ஒரு பொண்ணு வெளியாகுது. ஷாக் ஆகிட்டு என்ன ஒரு பொண்ணு நம்ம வீட்டு ரூம்ல இருந்து வெளியாகுதுன்னு சொல்லிட்டு அவன் திரும்பி பார்க்குறான். அப்பா காணோம். இது எப்படி தவிர இருக்கு? அந்த மஜா சீன்ல 3 பேர் உட்காந்துட்டு அப்படி பார்த்துட்டு இருப்பாங்களே யார் பண்ணான்னு அந்த மாதிரி பையன்
அது சீனா இந்த ரூம்ல இருந்து ஏன் பொண்ணு ஓடுது? லைக் ஒரு கேர்ள் கேஷுவல் நடந்து போகுது, கதவு ஓப்பன் ஃபுல்லா ஓப்பனா இருக்கு, அப்பாவை காணோம். அண்ட் தென் அவன் வெளியே ஆகுறான், ரூம் விட்டு வெளியே ஆகுறான், உடனே லைட் கம்ப்ளீட்டா பிளாக் ஆயிடுச்சு. நான் அவனுக்கு பீச் பிளாக் கம்ப்ளீட்டா எதுவும் தெரியல, எங்க என்னத்த பாக்குறதுன்னு தெரியல, அவன் அந்த இருட்டுல ஒரு உருவம் மாதிரி தெரியல. சோ இப்போ என்னன்னா யாரோ வந்து கத்துறாங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்க, ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துறாங்க, அவனுக்கு கேக்குது. சோ இவனுக்கு அது பயத்துல என்ன பண்றது தெரியல, பக்கத்துல உள்ள அந்த பூச்செடி இருக்குல்ல, அதுல அது இப்படி தடவிட்டு அதை எடுத்துட்டு அவன் யாரையும் அடிக்கணும்னு போறான். லைக் ஏதோ அவனுக்கு பயத்துல இருந்து போறான். அங்க போயிட்டு இருக்கும்போது ஏதோ உருவம் மாதிரி இருக்கு, அப்பா அப்பா அவன் கூட்டுக்கிட்டே போறான், அப்பா அப்பா எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்கன்னு. அப்பாவா என்னன்னு தெரியல, யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் பயத்துலயே அது ஓங்க போறான். அவங்க அப்பா பிடிச்சிட்டு ஏய் நாதான்றாரு, தம்பி அடிச்சிடாத, நம்பதான் அடிச்சிடாத, நீங்க ஏன் வெளியே வந்தீங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஏன் உங்க ரூம்ல தான் படுத்துருந்தீங்க, ஏன் வெளியே ஆவீங்க அப்படின்னு. இல்ல நான் பார்த்தேன் ஒரு ஆள் ரூம்ல இருந்து வெளியே ஆனாங்க, யாருன்னு தெரியல அப்படின்னு. இப்ப நீங்க காரணம் சொல்லி தான் நான் வெளியே வந்தேன் அப்படின்னு. தென் ரெண்டு பேரும் டக்கு அவங்க திருப்பி லைட் பிளிங்க் ஆகி திருப்பி வந்து ஆன் ஆயிடுச்சு. ஸோ அப்பா வந்து கீழே போய் கேட்டார் என்ன ஆச்சுன்னு. அது நார்மலாக அப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான் அந்த ஓனர் திரும்புறா. ஏன்னா அவர் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. இவன் வந்துட்டு இல்லை பரவாயில்ல நம்ம கொஞ்ச நேரம் தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டில் கூட்டு வந்துட்டான். கூட்டு வந்து ரூமில் இருந்துட்டாங்க. தென் அப்பா வந்துட்டு இதெல்லாம் இந்த காசு கட்டியிருக்கோம் அவன் திரும்ப பேச சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. தென் இப்போ என்னன்னா கொஞ்ச நேரம் சென்று ஒரு கனவு வந்திருக்கு அவனுக்கு. கனவுல வந்து சம்வான் வந்து அவனுக்கு ஸ்கூல் பேக்கு, இந்த ஸ்கூல் சட்டை அதெல்லாம் தெரியுது. ஒரு கேர்ள் வந்து ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. கனவுல ஓடுது, கனவுல ஆடிட்டு இருக்கு. இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு. திடீர்னு அவன் பார்த்து என்ன இந்த மாதிரி கனவுலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிட்ட வர்ற மாதிரி இருக்கு. டக்குன்னு ஏஞ்சிட்டான், ஏதோ டக்குன்னு வர்ற மாதிரி இருந்துச்சு. ஏஞ்சிட்டான். தென் லைக் ஓகே அப்பா இன்னும் தூங்கிட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு 20 minutes half an hour கழிச்சு அவன் தூங்கல, இன்னும் லைட்டா தான் படுத்திருக்கான், தூக்கம் வரல. அதுக்கு முன்னாடி கதவு யாரோ தட்டுறாங்க. சரி நான் கதவு தட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து யாருன்னு திறந்து பாக்குறான். அவன் சொல்றான் இது ஏன் ரூம் அப்படின்றான். அவன் சம்பந்தமே இல்லாம ஒருத்தன் சொல்றான் இது ஏன் ரூம் அப்படின்னு. உங்களுக்கு யாரு கொடுத்தா? ஏன்னா இது இந்த ரூமுக்கு போறதுக்கு முன்னே வந்து ரூம் எல்லாம் மெஸ்ஸியா தான் இருந்துச்சு. பெட்ஷீட் ஒரு மாதிரி கீழே கிடந்துச்சு, எல்லாமே வந்து ஒரு மெஸ்ஸியா தான் இருக்கு ரொம்ப. அப்ப அவன் நினைச்ச இந்த பட்ஜெட் ரூமுக்கு இதுதான் கிடைக்கும் அப்படின்னு. சோ அப்ப இவன் கேட்கும் போது இதுவேளை ஒரு ரூம் போ அப்படின்னு. பட் ஆனா இப்ப வந்து அப்பா இருந்துச்சு. அப்பா வந்து அப்பா வந்து கொஞ்சம் எது இருந்தாலும் பூர்றாள், ரூடா இருக்கிறாள். அப்படியா? ஒழுங்கா சொல்லுடா. இல்ல பூர்றனா லைக் இந்த மாதிரி குராங்கனா பாறாங்க இந்த மாதிரி. Where did you all find these terms? குராங்கனா பாறா. அது முன்னே ஸ்கூல்ல சொல்லுவாங்க. குராங்கனா பாறாங்கடா. டேய் நீங்களும் நான் பேச சொல்றேன், நீங்களும் என்ன ஸ்கூல் போறீங்க? நான் ஸ்கூலுக்கே போல, பேசுறவன வச்சு கேட்டுக்கிறது. அதான் நான் குராங்கனா பாறாங்க. What does that mean? It's like நீ குராங்கா நான் வந்து வெட்டிடுவோம் நீ. அந்த மாதிரி. So it's Indian slang-ல. குராங்கனா பாறாங்கனா மீன்ஸ் லைக் நீ தமிழ்ல எப்படி சொல்றீங்க? அதான்டா. If you talk rudely to me I'll slash you. அந்த மாதிரி. So and you wonder why Indians are not developing. Then அவன் வந்து சண்டை கொடுக்குறான். இல்ல என் ரூம் நான் பூர்ணம் அப்படின்னு சொல்லி இல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல் சாத்திட்டு இரு நான் என்ன பண்றேன் அப்படின்ட்டு அவன் வெளியிட்டான். இவரு இவங்க மாதிரி என்ன இப்ப கீழே போய் நம்ம கேட்போம் யாரு அவன் இவன் என்ன நம்மள எப்படி சொல்றான், என்ன இந்த ரூம் இவ்வளோ பிரச்சனை, ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இவ்வளோ பிரச்சனை இருக்கு, சரி நம்ம கிளம்புவோம் ரூமா இருக்கு, சரி நான் கிளம்புவோம்னு சொல்லிட்டு சரி பேக்லாம் வச்சுட்டு இங்க பரவாயில்ல இந்த ரூமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்ப போறப்ப அவன் ஆக்சுவலி எல்லாம் டபுள் செக் பண்ணும்போது அவன் கீழே வந்து ஒரு சூட் கேஸ் பார்த்துருக்கான். பெட்டு கீழே இது என்ன சூட் கேஸ் அப்படின்ட்டு யோசிக்கும் போது இது அவன் பார்க்கும்போது தேர் இஸ் ஸ்லைட்லி வந்து ஏதோ சஸ்பிஷியஸா இருக்கு. அந்த சூட் கேஸ் பார்க்கும்போது கரையா என்னமோ அழுக்கா இருக்கு. ஸோ அவன் பார்த்துட்டு இது என்ன அப்படின்ட்டு யோசிச்சுட்டு போறதுக்குள்ள அவங்க அப்பா வா பரவாயில்ல நமக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு அவன் அப்பாட்ட காமிச்சிருக்கான். இது என்னமோ சூட் கேஸ் இருக்கு, இது என்னமோ கதை போல இருக்கு, அதனால தான் அவன் வரான் அப்படின்னு. இல்ல பரவாயில்ல நம்மளுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம ஒன்றும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியாயிட்டாங்க. ஒன்றும் சொல்ல சாவி தூக்கி விட்டு வீசிட்டு வெளியாயிட்டாங்க. வெளியாகி கொஞ்ச நேரம் காடியில இருக்கு அவங்க போயிட்டு அந்த வளைச்சிட்டு காடி வச்சு வரும்போது that guy went in and brought the suitcase out. அந்த என் ரூம்னு சொன்னானே, என் ரூம்னு சொன்னவன் வந்து போயிட்டு அந்த சூட் கேஸ் எடுத்துட்டு வெளியாயிட்டு காடியில போய் வச்சு வச்சுட்டான். தட் திஸ் மூமெண்ட் அவங்க வந்து அவங்க சிட்டிக்கு வந்துட்டாங்க. ஒர்க் பண்ண அவன் பழைய லைஃப்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு. ஆனா இப்ப என்னன்னா இந்த கனவு வந்து விடாம வருது. அப்பாவுக்கு இதே மாதிரி டெய்லி வருது. இந்த மாதிரி ரூமுக்கு அது திறக்கிறது, கிச்சன் ட்ராவர்லாம் திறந்து இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம். அப்புறம் சீட்லாம் வந்து கரைங்க
ஏதாவது ரத்தக்கரை மாதிரி. ஸோ எப்படி பெட்ஷீட்லாம் இந்த மாதிரி இருக்க இதெல்லாம் நீ எப்படின்ட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்பா போயிட்டு சாமி பார்த்துருக்காரு. சாமி பார்த்துட்டு ஓகே இது நீ வச்சுக்க இதெல்லாம் இனிமேல் வராது அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அது பண்ணி கொஞ்ச நாள்லேயே வந்து அப்பா வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 4 to 5 months அப்பா இறந்துட்டாரு. Because of the nightmares, is it? கான்ஸ்டன்டா வந்து இந்த மாதிரி ஆகி ரோட்லயே அடிபட்டு செத்துட்டாரு. ரோட்ல அடிபட்டு ரோட்ல செத்துட்டாரு. ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு பிகாஸ் ஹி வாஸ் ட்ரங்க். பட் ஆனா ஹி பிலீவ் தட் குட் பி திஸ் ரீசன். ஏன்னா அவர் வந்து என்னதான் இருந்தாலும் வீட்டுக்கு கரெக்டா வந்துருவாரு. இந்த மாதிரி அடிபட்டு சாவற அளவுக்கு அவ்வளோ அது இல்ல. Okay, maybe he drank to suppress the memory. கரெக்ட் இருக்கலாம். ஆனா இப்பதான் வந்து சன் போயிட்டு அந்த ஃப்ரெண்டு கிட்டலாம் போய் பேசும்போது அப்ப ஒரு அந்த ஒரு இது கிடைச்சிருக்கு. அந்த ட்ரங்கன் ஃப்ரெண்ட் வந்து ஒரு வாய்வு வாழ்த்தாரு. கடைசியா அவங்க அப்பா வந்து ஏதாவது இந்த பேய்க்குனால போய் எல்லாம் பிரச்சனை அதான் பேய் பிள்ளார் போலியா என்ன பேய் பிள்ளார் அப்படின்னு சொல்லும்போது ஆமா இவன் தான் இன்னொருத்தர் ஆள் சொல்லியிருக்காரு. இவன் தான் சொல்லக்கூடாதெல்லாம் சொல்லி அவனை போய் மண்டையை கழுவி விட்டு என்னமோ சொல்ல வச்சு செஞ்சு வச்சுட்டான் அப்படின்னு. என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது தான் அப்போ அவன் சொல்லியிருக்கான் ஆக்சுவலி அவங்க அப்பா கனவுல வந்து பேய் வருமா அவங்க அப்பா கனவுல. ஏன்னா இவருக்கு தெரியாது இந்த மகனுக்கு தெரியும்னு. ஸோ வருமா ஆக்சுவலி இவங்க நம்பர் ஐடியா கொடுத்துருக்கான். நீ அந்த பேயை பிடிச்சி நம்பர் கேட்டினா உனக்கு நம்பர் அடிக்கும் அப்படின்னு சொல்லி அதை பிடிச்சி வச்சுக்கேன்னு சொல்லி இந்த மந்திரவாதி கிட்ட பேசி விட்டுருக்காங்க. ஸோ அப்பாவும் போயிட்டு இந்த மந்திரத்தெல்லாம் பண்ணி இந்த பேய் கிட்ட போய் எதையோ நம்பர் கேட்கணும்னு சொல்லிட்டு நம்பர் கேட்டிருக்காரு. இவர் அந்த பேய் டிஸ்டர்ப் பண்ணி அந்த அந்த இதெல்லாம் வச்சு என் கனவு பேய் ஏன்னா இது வரைக்கும் ஒரு பேய் கனவு பேயெல்லாம் வந்தது இல்லை. ஸோ இது வரைக்கும் இதெல்லாம் வந்து யார்கிட்ட சொல்லும் போது அவங்க ஃப்ரெண்ட் வந்து ஐடியா கொடுத்துருக்காங்க. கேட்டா நம்பர் கிடைக்கும் நீ அடிச்சு பாடுறா ட்ரை பண்ணி பாடுறா அப்படின்னு. ஸோ இவரும் அதை நம்பிக்கிட்டு இவர் இருந்தால் கேம்பிளிங் பைத்தியம் ஆச்சு. ஸோ கேம்பிளிங் பைத்தியனால சரி கேம்பிளிங் இப்போ பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் வச்சு அதெல்லாம் பண்ணியிருக்காரு. நம்பர் அடிச்சிருக்கு ஆக்சுவலி நம்பர் அடிச்சிருக்கு. அதை வச்சு தான் வந்து மகனுக்கு வந்து சில விஷயம்லாம் பண்ணியிருக்காரு. மோட்டர் வாங்கி கொடுத்துருக்காரு இதெல்லாம் பண்ணியிருக்காரு. இது வந்து அவனுக்கு தெரியாது. அவன் நினச்சிட்டான் ஓகே ஆனா இதெல்லாம் அவன் பண்ணி நடந்திருக்கு இதெல்லாம் வச்சு அவர் சேவனெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரியாது. ஸோ அது பண்ணி ஒரு ஃபியூ மந்த்ஸ்ல தான் வந்து அவர் இறந்துருக்காரு. ஸோ இப்போ எங்கள் ஃப்ரெண்டாக சொல்லியிருக்காங்க இது அப்பயே வந்து பேய் சொல்லியிருக்கு குறியில் சொல்லியிருக்கு நான் எடுத்துருவேன் உயிரை எடுத்துருவேன் அப்படிலாம் சொல்லியிருக்கு. இதை சும்மா பார்ப்போம் அடிக்கிறப்ப பார்ப்போம் அப்படின்னு இருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஓகே இது வந்து ஒன் சைட் ஆஃப் ஸ்டோரி. இதுல உண்மையா நடந்த என்ன ஒரு ஸ்டோரினா இதோட உண்மையா இருக்கா? ஓகே உண்மை என்னன்னா ஓகே என்ன நடந்துச்சு இந்த பேய் யாரு அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு வரும்ல. என்ன பேய் இது யாரு அந்த சூட் கேஸ்க்கு இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது. இப்ப ஒரு ஃபியூ மந்த்ஸ் அதே வந்து ஒரு ஒரு another few months கழிச்சு அந்த இன்சிடென்ட் அப்பா செத்தப்பட்டு இன்னொரு another few months கழிச்சு அவனுக்கு ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. ஒரு சீரியல் கில்லரு அவன் ஒரு பிள்ளைய வந்து கடத்திட்டு போயிட்டு சூட் கேஸ்ல போட்டு கொண்டு அவன் மாட்டிக்கிட்டான். கன்னு உன் கையில சூட் கேஸ்ல போட்டு அதே சூட் கேஸ் அதே ரெட் கலர் சூட் கேஸ்ல ஒரு பிள்ளைய கொண்டு போட்டிருக்கான். இப்ப இவனுக்கு அதை படிச்சதுமே செம ஒரு கில்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இது வந்து இன்னொரு பொண்ணு அவன் அப்ப ரெக்கார்ட் தட்டிட்டு போகும்போது இவன் இந்த மாதிரி நிறைய பேருக்கு பண்ணியிருக்கான். Oh shit, so he met the serial He met the serial killer. And he didn't report the police. ஏன்னா இவங்க குடும்பமே வந்து அப்பாவே வந்து எல்லாம் நம்மளுக்கு இந்த பிரச்சனைலாம் வேணாம். அவனுக்கு தெரியுது ஏதோ வந்து சஸ்பிஷியஸ் தெரியுது இவன் இன்னும் கிரிமினல் வேலை பண்றான்னு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் ஐ டோன்ட் வாண்ட் டு மைண்ட் மை ஓன் பிசினஸ் அந்த மாதிரி இருந்துட்டாங்க. ஸோ அன்னிலேருந்து இந்த கனவுல வந்தது எல்லாமே அவனுக்கு தெரியுது. இந்த பிள்ளை வந்து ஏதோ என்கிட்ட சொல்ல வந்திருக்கு. இதான் நான் தான் புரிஞ்சிக்கல எங்க அப்பாவும் இதை புரிஞ்சிக்கல. ஆனா இந்த பிள்ளை என்கிட்ட என்னமோ சொல்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா வந்து அவனுக்கு அந்த கில்ட் இதை தெரிஞ்சதுமே அவன் என்ன பண்ணிட்டான் அந்த வில்லேஜ்க்கு போய் அந்த பிள்ளையோட பேரண்ட்ஸ்லாம் அந்த இடம்லாம் பார்த்து அந்த கிரிஃபியா போயிட்டு அங்கேயே போயிட்டு அந்த அந்த ஊதுபத்திலாம் வச்சு மன்னிப்பு கேட்டு என்ன மன்னிச்சிரு நான் இது எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதெல்லாம் போயிட்டு மன்னிப்பு கேட்டிருக்கான். Obviously like how do you expect to know these things? ஆனா நீ வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்கலாமே. ஏன்னா நீ பார்த்திருக்க ரத்தக்கரை இருக்கு அந்த சூட் கேஸ் சஸ்பிஷியஸா இருக்கு நீ நினைச்சீனா ரிப்போர்ட் பண்ணிருக்கலாம். பட் நீ யோசிச்சு பாரு அந்த இடத்துல மனநிலையில வந்து அது பேய் தான் இருக்குன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். பேய் தான் இருக்குன்னு நினைச்சு அதான் it's like psychologically you cannot once you believe it's ghost everything sounds like ghost. correct exactly அதுதான் அவன் பண்ண தப்பு. ஸோ அதெல்லாம் என்னாச்சு அவன் வந்து அதை சீரியஸா பார்க்கல. சரி அது ஏதோ ஒன்று அப்படின்ட்டு அவன் பாட்டில் விட்டுட்டான். பட் அது லேட்டர் ஆன் வந்து எத்தனை ஒரு வருஷத்துக்கு மேலே ஆன பிற்பாடு தான் இன்னொரு பிள்ளைக்கு அது நடக்கும்போது தான் he feel guilty about it. So he feel like அதை வந்து அவன் வந்து அதை எழுதி போட்டிருக்கான். அது வந்து இது anonymously இந்த மாதிரி எனக்கு நடந்துச்சு நான் அதை யார் அவன் சொல்ல வரணும்ல அவன் சொல்லியிருக்கான் பர்சனலாக அவனோட எக்ஸ்பீரியன்ஸ். அந்த கொலைகாரன் கண்டுபிடிக்கல. கொலைகாரனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டாங்களா? பிடிச்சி அவனை ஜெயிலில் போட்டாங்க. அது ஜெயிலில் போட்ட பார்த்தா அவனுக்கே தெரிஞ்சிருக்கு அது யாரு அப்படின்னு. But okay, to be honest, right, he can feel guilty, but there's nothing much he can do. Correct. Because அவன் ஆரம்பத்திலே அது பேய் நம்பிட்டான். இதான் நான் சொல்றேன். ஒரு விஷயத்த நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கணும்.
அது பேயின்னு நம்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். ஏன்னா இது என்ன முக்கியமான காரணம் வந்து அவங்க அப்பா தான். ஏன்னா அவங்க அப்பா பிரெயின் வாஷ் பண்ணி இதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படி இல்லை, இது இல்லை அப்படின்னு சொல்லி அவனை வந்து அப்படியே அவன் ஆக்சுவலி அவனை விட்டுருந்தான் அவன் ட்ரை பண்ணியிருப்பான். அவன் ஏதாவது ரிப்போர்ட் பண்ணியிருப்பான், ஏதாவது பண்ணியிருப்பான். பட் அவன் இது நம்மளுக்கு வேணாம், தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கூட்டு வந்துட்டாரு. ஸோ ஒருவேளை அதனால கூட அவன் அப்பா செத்துருக்கலாம். ரூத் ஞாபகம் வச்சுக்கோ, எல்லாத்தையும் வேற சொசைட்டியில் வைக்கணும். இந்த மாதிரி மந்திரம்லாம் ஊற்றக்கூடாது ரூத். சொல்லி வை. அண்ணன் சொல்றேன்ல, சொல்லி வை பேபிமா. அது வேற இல்ல. எனிவேஸ் இந்த வாரம் வந்து எபிசோட் வந்து ரொம்ப லாங்கா போயிடுச்சு. ஏன்னா பாவம் அந்த பிள்ளை என்ன பேசிச்சோ அந்த பிள்ளைக்கு வந்து வெண்ணையும். நீங்க வந்து அடுத்த தடவை வந்து உங்களுக்கு கதை இருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா லிங்க்ல வந்து கதையை சப்மிட் பண்ணுங்க. ஏன்னா நாங்க வந்து போன தடவை வந்து லிங்க் கொடுத்தது சம் எரர் இந்த லிங்க். So we changed the link again. So go and submit the story and let us know. And போனதே நீங்க சப்மிட் பண்ண ஸ்டோரியும் நாங்க வந்து அது வந்து ரொம்ப ஸ்டோரி சப்மிட் பண்ணி அந்த I think the link broke. So we are redoing another link so that you can submit more stories as well. அது மட்டும் இல்ல, பையன் வந்து ஊர் சுற்றும் பாய்ஸ் வந்து எவ்ரி ஃப்ரைடே வெளியாருது. பாருங்க, ஃப்ரைடே 9 o'clock வருது. ஃப்ரைடே 9 o'clock on Astro வெளியாருது. அதே நேரத்துல நீங்க சுக்கா எபிசோட்லயும் பார்க்கலாம். சுக்கா எபிசோட்ல சுக்கா ஆப்டா உங்க ஷோவை நான் ப்ரோமோட் பண்ணிடு. நீ சக்கரை உள்ள போண்டடா. ஆமா சொல்லுங்கடா. ஆமா சோக்கா சரி இருக்கு, போய் பாருங்க. அதுங்க இன்ஸ்டாகிராம்ல நிறைய வீடியோலாம் போட்டிருக்காங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா இந்த வீடியோ நீங்க பார்த்துருந்தீங்கன்னா டேக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நாங்க வந்து இந்த பாட்டு உங்களுக்கு சிரிப்பா இருந்துச்சோ பேசுங்க. அண்ட் ஆல்சோ ஐ ஜஸ்ட் வாண்ட் அப்பாலஜைஸ். போன எபிசோட்ல வந்து இந்த பொண்டாட்டி சொன்னது we were doing it as a fun, but we don't mean any harm. I actually don't mean any harm. And I actually don't care. So but I just want to apologize if I offended you. So take care. See you. My name is Jivan. I'm Krish. Davi Punan. I'll see you in the next one. Ciao.